ஓகே. ஸோ அனைவருக்கும் மாலை வணக்கம். ஒரு ஒண்டர்ஃபுல் ஈவினிங். ஸோ டெஃபினட்டா இங்க வந்து நிறைய பீப்புள்ஸ் டிஃபரெண்ட் ஏரியால இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. உங்க எல்லாரையுமே மை சக்சஸ் வைப் சார்பா ஹார்ட்லி நான் உங்களுக்கு வெல்கம் பண்றேன். ஸோ இன்னைக்கு நம்ம இங்க என்ன தெரிஞ்சுக்க போறோம்? எதுக்காக நம்ம இங்க எல்லாரும் அசெம்பிள் ஆயிருக்கோம்? அப்படின்றத டெஃபினட்டா நம்ம ரொம்ப டீட்டெயில்டா நம்ம பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட பேரு பிரேம்நாத். நான் சென்னையில இருந்து பேசுறேன். ஸோ இன்னைக்கு இந்த மை சக்சஸ் வைப் இன்னைக்கு என்னது இந்த ஹெல்த் செமினாரை வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 4 மந்த்ஸ் தான் இன்னைக்கு மக்களுக்கு ஒரு பெரிய அவேர்னஸை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இன்னைக்கு அப்படி என்ன நம்ம அவேர்னஸை நம்ம கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம், மை சக்சஸ் வை அப்படி என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு இந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய மக்கள் இன்னைக்கு பலதரப்பட்ட ஆரோக்கிய ரீதியில பாதிப்பை சந்திச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ இதுக்கு இந்த சந்திப்புகள்லாம் காரணம் என்ன? அது எதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவ்வளோ ஹெல்த் இஷ்யூஸ் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது யாரு கேட்டாலும் எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இந்த சமுதாயம் மாறி போயிருக்கக்கூடிய சூழல் தான் இன்னைக்கு நம்ம சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைக்கும் முக்கிய காரணம் வருகிறது. அப்போ என்னெல்லாம் மாறுதல் நம்ம சந்திச்சிருக்கோம் அப்படின்னா, நிறைய மாறுதல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடிக்கக்கூடிய நீரா இருக்கட்டும், இல்ல உணவா இருக்கட்டும், இல்ல சுவாசிக்கக்கூடிய காற்றா இருக்கட்டும், அது ஒரு பக்கம். இன்னைக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா இருந்த ஒரு சிஸ்டம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இன்னைக்கு கெமிக்கல் இல்லாத ஒரு உணவே நம்ம இன்னைக்கு எடுக்கல. அடுத்தது தெரிஞ்சோ தெரியாமலோ டெக்னாலஜி. இன்னைக்கு இந்த டெக்னாலஜி மூலியமா தான் நம்ம எல்லாரும் கனெக்ட் ஆயிருக்கோம். டிஃபரெண்ட் ஏரியால இருந்து கனெக்ட் ஆயிருக்கோம். பட் இருந்தாலும் இந்த டெக்னாலஜினால வரக்கூடிய பாதிப்புல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக நம்ம என்ன செய்யல? இன்னுமே செய்யல. அப்போ இன்னைக்கு என்ன சொல்றது, வரிஞ்சு கட்டிக்கிட்டு இன்னைக்கு டிவில ஆடு வருது இல்லையா? காஃபி சாப்பிட்றதுக்கு ஒருத்தருக்கு ஆடு வராரு, நூடுல்ஸ் சாப்பிட ஒருத்தர் ஆடுக்கு வராரு, பெப்சி சாப்பிட ஒருத்தருக்கு ஆடு வராரு. எல்லாமே இன்னைக்கு நம்ம உடம்புல ஒரு விதமான கெடுதலை பண்ணிக்கிட்டு தான் இருக்கு. பட் வேற வழி இல்லாம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்னொரு பக்கம் நம்முடைய ஸ்ட்ரெஸ் ஒரு பக்கம். அது பொருளாதார ரீதியில இருக்கலாம், இல்ல என்ன சொல்றது, ஃபேமிலிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனையா இருக்கலாம், இல்ல சமுதாயத்து மேலேயே இருக்கக்கூடிய பிரச்சனையா கூட இருக்கலாம். அதோடைய ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ் நம்மளுக்குள்ள ஏதோ ஒரு பாதிப்பை கொடுத்துட்டே இருக்கு. அப்புறம் நம்மளுடைய ஹெல்த்துக்காக நம்ம இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்ம டைம் செலவழிக்கிறோம். இங்க வந்துடக்கூடிய நபர்கள் கிட்ட இன்னைக்கு காலையில யாரெல்லாம் எழுந்து எக்ஸசைஸ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் கை தூக்குவீங்க? டெஃபினட்டா இங்க இருக்கக்கூடியதுல இருந்து 2 பேர் 3 பேர் கை தூக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ரேஷியோல தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய ஹெல்த்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கக்கூடிய விஷயமா மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹெல்த் மேல நம்மளே என்ன பண்றது இல்ல, இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது இல்ல. ஃப்ரெண்ட்ஸ், இங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் நான் கேட்கறேன். இன்னைக்கு ஹெல்த் முக்கியமா இல்ல பணம் முக்கியமா அப்படின்னா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? ஒரு பக்கம் கோடிகள் இருக்கு, ஒரு பக்கம் உங்க ஆரோக்கியம். அது வேணுமா இது வேணுமான்னு எதை சூஸ் பண்ணுவீங்க? அப்ப எத்தனை கோடிகள் நம்ம அக்கௌண்ட்ல இருந்தாலும் முதல்ல நம்ம எதை சூஸ் பண்ணுவோம்? நம்ம ஹெல்த். ஏன்னா இது இல்லை அப்படின்னு சொன்னா அங்க எத்தனை ஜீரோல க்ரோர்ஸ் இருந்தாலும் அதுவும் நமக்கு ஜீரோ தான். நமக்கு எந்த வித யூஸுமே இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நம்முடைய ஆரோக்கியத்தை எக்ஸலண்டா மெயின்டைன் பண்றதுக்கான ஒரு கிரேட் சப்ளிமெண்ட்ஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இங்க பார்க்க போறோம். கம்பெனி நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மை சக்சஸ் வைப், சென்னை பேஸ்ட் கம்பெனி. நேச்சர் என்ரிச்ட் ஓரிடம் பிரைவேட் லிமிடெட் நம்மளோட ரெஜிஸ்டர்டு நேம். நம்மளுடைய பிராண்ட் நேம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மை சக்சஸ் வைப். கம்பெனி வந்து சென்னையில இருக்கு, கிண்டில தான் இதோட ஹெட் குவார்டர்ஸ் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ இன்னைக்கு நமக்கு ஒரு ஏஜ் ஆகிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம யாரா இருந்தாலும் இன்னைக்கு நம்ம பிறந்தோமா அப்படின்னா நம்ம அதே ஏஜ்ல இருக்க போறோம்னா இல்லை. நம்மளுடைய ஏஜ் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்போ நம்மளுடைய ஏஜ் ப்ராசஸ் நடக்க நடக்க நம்ம என்னெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்? 20 வயசுல நம்ம செஞ்சுட்டு இருந்த வேலையை ஒரு 40 வயசுல நம்மளால செய்ய முடியுதா? டெஃபினட்டா இல்ல, இல்லையா? 20 வயசுல இருந்து நம்முடைய ஆக்டிவேஷன் ஸ்பீடு வேற, 40 வயசுல இருக்கக்கூடிய நம்முடைய ஆக்டிவேஷன் ஸ்பீடு வேற. அப்ப நம்ம என்னெல்லாம் சந்திக்கிறோம் அப்படின்னா இங்க நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கலாம். நம்மளுடைய எனர்ஜி லோ ஆகுது, லோ ஸ்டாமினா, ஸ்ட்ரென்த் லோ ஆகுது, ஃபிளெக்சிபிலிட்டி. நீங்க கண்டிப்பா குழந்தைங்களை பார்க்கலாம், எப்படி வேணாலும் கையை திருப்பி போட்டு படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. பட் ஒரு ஏஜுக்கு மேல அது முடியுமா அப்படின்னா நாட் பாசிபிள். அடுத்து உங்களுடைய ஸ்பீட் ஆஃப் ஆக்டிவிட்டி, உங்க ஆக்டிவிட்டிஸே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்லோ டவுன் ஆயிருக்கும். நெக்ஸ்ட் லோ கான்ஃபிடன்ஸ். டெஃபினட்டா நமக்கு ஒரு ஏஜ் ஆக 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 நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ், இதனால நம்ம இதை நம்மளால பண்ண முடியாது அப்படிங்கிறத நம்மளுக்குள்ளேயே ஒரு லோ கான்ஃபிடென்ட் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது எல்லாருமே எல்லாரோட லைஃப்லயும் நடந்துட்டு தான் இருக்கு. பட் இது நேச்சுரலா நடந்துட்டு இருக்கிறவருக்கும் யாருக்கும் எந்த பாதிப்பு இல்லை. ஏன்னா நேச்சுரலா யாரால மாற்ற முடியுமா அப்படின்னா டெஃபினட்டா முடியவே முடியாது.
இன்னைக்கு ஒரு 60-80 வயசு ஆகுதுன்னா அந்த 80 வயசுக்கு ஏற்ற ஆக்டிவிட்டிஸ் நம்ம கண்டிப்பா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம அதை சார்ந்து நம்ம டிராவல் பண்ண போறோம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை என்ன நடந்துட்டு இருக்குன்னா, இன்னைக்கு உங்களுடைய ஏஜ் ஒன்னா இருக்கு, உங்களுடைய பயாலஜிக்கல் ஏஜ் ஒன்னா இருக்கு. ஸோ நீங்க இன்னைக்கு 40 வயசுன்னு சொல்றீங்க, பட் உங்களுடைய ஆர்கன்ஸ், உங்களுடைய ஆக்டிவிட்டி, உங்களுடைய இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, எங்க தாத்தா செஞ்சுட்டு இருந்த வேலையை எங்க அப்பாவால செய்ய முடியல, எங்க அப்பா செஞ்சுட்டு இருந்த வேலையை என்னால இன்னைக்கு என்னால செய்ய முடியல. இன்னைக்கு நான் செஞ்சுட்டு இருக்கிற வேலையை அடுத்த ஜென்ரேஷன் செய்வாங்களா அப்படிங்கிறத ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஸோ அப்ப அந்த மாதிரி நம்மளுடைய சமுதாயம் ஆரோக்கிய ரீதியில ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்ப இதுக்கெல்லாம் காரணம்னு பார்க்கும்போது சமுதாயம். ஸோ அப்ப அதை நம்ம மாற்ற முடியுமா, நம்மளால இண்டிவிஜுவலா அதை மாத்தி அமைக்க முடியுமா அப்படின்னா வாய்ப்பே கிடையாது. நம்ம அதுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்தாகணும். அப்ப அதுல இருந்து உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, உங்க உடல் ஆரோக்கியமா ரொம்ப சீரா இயங்கிறதுக்கு நமக்கு தேவையானது ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ இன்னைக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது இன்னைக்கு கிளினிக்கலா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. உங்களுடைய ஏஜ் ஸ்லோ டவுன் பண்ணுது அப்படிங்கிறத கிளினிக்கலா ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட். அப்ப இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் எதுல இருந்து கிடைக்கும் அப்படின்னா, ஒரு நல்ல பழங்கள், காய்கறிகள் நீங்க ரெகுலரா எடுக்கிறது மூலியமா உங்களுக்கான ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கும். பட் ஒரு நாளைக்கு உங்களுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கு மினிமம் ஒரு 3 kg ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நீங்க இன்டேக் எடுத்துருக்கணும். யோசிச்சு பாருங்களேன், இன்னைக்கு இங்க இருக்கிறீங்க எத்தனை பேர் இன்னைக்கு காலைல நான் இன்னைக்கு ஒரு பழமாச்சு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கை தூக்குன்னு சொன்னா எத்தனை பேர் தூக்கிடுவீங்க? மேபி ஒரு 5 மெம்பர்ஸ். ஸோ அவ்வளவுதான். அப்ப இன்னைக்கு நம்ம பழத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியம் கொடுத்துருக்கோம். சரி, கீரை வகைகள் எத்தனை பேர் சாப்பிட்டீங்க இன்னைக்கு அப்படின்னா, அதுலயும் என்ன வேணும், ஒரு 4 பேர் 5 பேர் தான் கை தூக்கும். அப்படி நம்ம உணவு முறை எல்லாமே எப்படி ஆயிடுச்சுன்னா, டேஸ்ட்டுக்காக நம்ம சாப்பிடக்கூடிய பழக்கத்துக்கு நம்ம மாறிட்டோம். அப்போ அந்த மாதிரி இன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு கிடைக்கல. அப்போ உங்களுக்கு அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைச்சது அப்படின்னு சொன்னா, உங்களுடைய ஏஜிங் ப்ராசஸ், உங்களுடைய பயாலஜிக்கல் ஏஜும் உங்களுடைய ஏஜும் சீரா இருக்கும். ஸோ நீங்க மோர் யங்கரா இருப்பீங்க, மோர் ஆக்டிவா இருப்பீங்க. நீங்க ஆக்டிவா இருந்தீங்கன்னா உங்களோட மெமரி ரொம்ப ஷார்ப்பா இருக்கும், உங்களோட திங்கிங் ரொம்ப கிளியரா இருக்கும். நீங்க நல்ல ஒரு ஃப்ரீயா பாடி உங்களுக்கு ஃப்ரீயா ஃபீல் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டே இருக்கும். உங்களுடைய ஹெல்த்ல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டே இருக்கும். அப்ப இதுக்கெல்லாம் நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒரு ஹை ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு வேணும். அப்ப இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடிய பழங்கள், காய்கறிகள் நம்ம எடுக்கும்போது கிடைக்குது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு நம்மளால அதனால பிரிச்சு நம்மகிட்ட எடுக்க முடியுமா? அதெல்லாம் எடுக்கிறது இல்ல. எடுக்கிறது இல்ல ஒரு பக்கம், பொருளாதாரமும் நமக்கு அதற்கு அந்த அளவுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்றது இல்ல. ஸோ அப்படி இருக்கிறச்ச உங்களுக்கு சிஎல்எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹை ரிச்லி ஆன்டி ஆக்சிடென்ட் சப்ளிமெண்ட்ஸை நம்ம இங்க உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றோம். ஸோ ஒரு 11 டைப்ஸ் ஆஃப் மேஜர் இன்கிரியன்ஸ்ல இருக்கக்கூடிய பிரீமியம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை அழகா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து ஒரு பவுடர் ஃபார்மேட்ல உங்க ஈஸி டு கன்சியூம் ஸ்டைல்ல நம்ம இங்க கொண்டு வந்திருக்கோம். அப்போ இந்த ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம லைஃப்ல என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு சின்ன வீடியோவா நம்ம இப்போ பார்க்கலாம். டெஃபினட்டா உங்களுக்கு ஒரு கிளியரா இந்த ப்ராடக்ட்டை பத்தின ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். வலி, சோர்வு, சோம்பல், மன அழுத்தம், கோபம் அல்லது உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் எதில் இருந்தும் நிவாரணம் பெறுவது எப்படி என்று இன்று கண்டுபிடிப்போம். ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள், உங்கள் நாளை உற்சாகத்துடன், மகிழ்ச்சியுடன், ஆர்வத்துடனும் தொடங்கினால் எப்படி இருக்கும் என்று. வாருங்கள், சிறந்த ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் அடைவதற்கான அறிவியல் முறைகளை கண்டுபிடிப்போம். நீங்கள் 20 வயதில் இருந்ததை நினைத்து பாருங்கள். நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாகவும் சுறுசுறுப்பாகவும் மன அமைதியுடனும் இருந்தீர்கள் என்று. நீங்கள் இதை கவனிக்க ஆரம்பித்தீர்களா? உங்களுடைய 30 வயதுக்கு மேல் குறைவான உடல் செயல்பாடுகள், சோர்வு மற்றும் உடல் வலி உங்கள் வாழ்க்கையை கட்டுப்படுத்த தொடங்கியது என்று. வாருங்கள், இதன் காரணங்களை நாம் கண்டுபிடிப்போம். உங்களுடைய ஸ்கூல் டெஸ்ட் நினைச்சு பாருங்க. நம்ம சயின்ஸ் சப்ஜெக்ட்ல இதை படிச்சிருக்கோம். அதாவது மனித உடல் உயிரணுக்களால் ஆனது, செல்கள் அணுக்களால் ஆனது என்று நினைவிருக்கிறதா? செல்களில் உள்ள அனைத்து கூறுகளும், குறிப்பாக செல் மெம்பரேன், சைட்டோபிளாசம், டிஎன்ஏ போன்றவை அணுகளால் ஆனவை என்பது நாம் அறிந்ததே. செல் அணுக்களை கொண்டுள்ளது. எடுத்துக்காட்டாக செல் மெம்பரேன் கொழுப்பால் ஆனது. கொழுப்பு கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் அணுக்களால் ஆனது. இது அனைவரும் அறிந்த உண்மையே. அணுக்கருவிற்குள் உள்ள சக்திகளின் சமநிலை சீர்குலைந்தால் அணுக்கள் நிலையற்றதாக மாறும். இது பல வழிகளில் நிகழலாம். 1. நியூக்ளியஸில் அதிகமான புரோட்டான்கள் அல்லது நியூட்ரான்கள். 2வது அமைப்பு அல்லது ஆற்றல் மாற்றங்கள். 3வது எலக்ட்ரான் இடையூறு ஒரு அணுவை நிலையற்றதாக ஆக்குகிறது. நிலையற்ற அணுக்கள் ஃப்ரீ ரேடிக்கல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை மிகவும் ரியாக்டிவ் மற்றும் அது செல்லை சேதப்படுத்துகிறது. நிலையற்ற அணுக்கள் H2O2 செல்லை சேதப்படுத்துகிறது. இந்த செல் டேமேஜஸ் நடக்கிறதுனால நம்முடைய ஆரோக்கியத்தில் பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகுது.
இந்த கட்டத்தில் ஒவ்வொருவரும் தங்கள் மனதில் நினைக்கும் முதல் கேள்வி என்னவென்றால், அவர்களின் உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எவ்வாறு வெளியேற்றுவது என்றுதான். ஃப்ரீ ரேடிக்கல்களை அகற்ற ஒரு வழி இருக்கிறது. ஃப்ரீ ரேடிக்கல்கள் நீர் மற்றும் ஆக்சிஜனாக சிதைக்கப்படலாம். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இந்த செயல்முறைக்கு உதவுகின்றன. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்களை நீர் மற்றும் ஆக்சிஜனாக சிதைக்கிறது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஃப்ரீ ரேடிக்கல்களுடன் தொடர்பு கொள்கின்றன மற்றும் நடுநிலையாக்குகின்றன. இதனால் அவை சேதத்தை ஏற்படுத்தாமல் தடுக்கின்றன. மிக முக்கியமாக ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஒரு சங்கிலி எதிர்வினையை உடைக்க உதவுகிறது. இல்லையெனில் அது செல்லில் உள்ள மற்ற மூலக்கூறுகளையும் உடலில் உள்ள மற்ற செல்களையும் பாதிக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் செல் சேதத்தை குறைக்கும் போது குறைந்த வலி மற்றும் உடல்நல பிரச்சனைகள் குறைகிறது. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பல உடல்நல பிரச்சனைகளின் அபாயத்தை குறைக்கின்றன. நீரிழிவு நோயின் பக்க விளைவுகளை குறைக்கிறது. சோர்வு மற்றும் சோம்பலை குறைக்கிறது. வலியிலிருந்து நிவாரணம் பெற உதவுகிறது. சிறுநீர் தொற்றை குறைக்கிறது. சிறுநீரக கற்கள் மற்றும் பித்தப்பை கற்களை கரைத்து சுத்தப்படுத்தும். புண்கள், அறுவை சிகிச்சை காயங்கள், பூச்சிக்கடி, தீக்காயங்கள் குணமாகும். மன அழுத்தத்திலிருந்து விரைவான நிவாரணம். நரம்பு வலியிலிருந்து நிவாரணம். தசை வலியிலிருந்து விரைவான நிவாரணம். புற்றுநோய் தொடர்பான பக்க விளைவுகளை குறைக்கிறது. முகக்கோடுகள் மற்றும் சுருக்கங்களை குறைக்கிறது. கண்களுக்கு கீழே உள்ள கருமையை குறைக்கிறது. முகத்தில் உள்ள டார்க் மார்க்ஸ் குறையும். முடி உதிர்வை குறைக்கும். ஆன்டி ஆக்சிடென்ட்களின் அற்புதமான ஆரோக்கிய நன்மைகள் என்ன? நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு உதவுகிறது. இதய செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. உங்கள் நல்ல ஆரோக்கியத்தை மீண்டும் பெறுங்கள். வலுவான எலும்புகளை மீண்டும் பெற உதவுகிறது. நோய் தொற்றுகளை எதிர்த்து போராட நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்துகிறது. உணவு செரிமானத்தை மேம்படுத்தவும் கழிவுகளை எளிதில் அகற்றவும் உதவுகிறது. தூக்கத்தின் தரத்தை மேம்படுத்துகிறது. நீங்கள் காலையில் அதிக புத்துணர்ச்சியை உணர முடியும். உங்கள் தோல் அமைப்பு மேம்படுத்தப்பட்டதை காணலாம். நீங்கள் ஒரு பளபளப்பான மற்றும் ஒளிரும் முகத்தை அனுபவிக்க முடியும். முடி வளர்ச்சி மேம்படும். வயதானவர்களுக்கு தசை வலிமையை மீட்டெடுக்க உதவுகிறது. நீங்கள் அதிக மகிழ்ச்சியை உணர முடியும். எல்லோரும் என்னிடம் கேட்கும் இரண்டாவது முக்கியமான கேள்வி என்னவென்றால், எனது பிஸியான நாட்களில் எனது தினசரி ஆன்டி ஆக்சிடென்ட்களை எவ்வாறு பெறுவது? பழங்கள் மற்றும் மூலிகைகளில் இருந்து ஆன்டி ஆக்சிடென்ட்களை கவனமாக பிரித்தெடுக்கும் புதிய ஆராய்ச்சி, அதிநவீன விஞ்ஞானத்தை அறிய நீங்கள் உற்சாகமாக இருப்பீர்கள். இதுவரை யாரும் பார்த்திராத ஒரு புரட்சிகரமான ஆன்டி ஆக்சிடென்ட் சப்ளிமெண்டை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். அதன் பெயர் CLX. நீங்கள் மேலும் மேலும் CLX பற்றி ஆராயும் போது மோசமான உடல் நிலைகள் குறைந்து ஆரோக்கியத்தை மீண்டும் மீட்டெடுக்க முடியும் என்று உணர்வீர்கள். நீங்கள் CLX பயன்படுத்தும் போது உங்களுடைய கவனம், போக்கஸ், கான்சென்ட்ரேஷன் மற்றும் உங்களுடைய அலர்ட்னஸில் ஆச்சரியத்துக்குரிய முன்னேற்றத்தை உறுதியாக உங்களால் காண முடியும். முன்பு சொன்னது போல ஆன்டி ஆக்சிடென்ட்டின் அனைத்து பலன்களையும் நீங்கள் பெறுவீர்கள். மேலும் உங்கள் நாளை தொடங்க மின்மயமாக்கப்பட்ட ஆற்றலின் உணர்வை நீங்கள் கவனிக்க தொடங்குவீர்கள். தாமஸ் ஆல்வா எடிசன் ஒருமுறை கூறினார், எதிர்கால மருத்துவர் இனி மனித உடலை மருந்துகளால் சிகிச்சை செய்வதை விட நோய்களை தடுப்பதற்கும் குணப்படுத்துவதற்கும் நியூட்ரிஷனை பயன்படுத்துவார்கள் என்று. எடிசன் சொன்னது உண்மையாக மாறியது. இயற்கையான மூலப்பொருள்களில் இருந்து ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த CLX தயாரிக்கப்படுகிறது. CLX பற்றிய அற்புதமான உண்மைகளை நீங்களே பாருங்கள். CLX இல் உள்ள முக்கியமான மூலப்பொருட்களை பார்ப்போம். சீ பக்தார்ன், மெலன் ஃப்ரூட், கிரீன் ஆப்பிள், கிரேப், அஸ்டாக்சாந்தின், க்ளோவ், லைகோபீன், பில்பெரி, குர்குமா லாங்கா, எல்டர்பெரி அண்ட் மோரிங்கா. இந்த மூலப்பொருள்களில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்துள்ளதால் ஆன்டி ஆக்சிடென்ட்களின் அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு கிடைத்து உங்கள் உடலிலும் மனதிலும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண்பீர்கள். நீங்கள் CLX ஐ பயன்படுத்தும் போது CLX மிக விரைவாக உங்கள் வாயில் கரையும். பல ஆன்டி ஆக்சிடென்ட்களின் சுவையை நீங்கள் உணர்வீர்கள். CLX உள்ள உயர்தர மூலப்பொருள்கள் மற்ற தயாரிப்புகளை விட உங்கள் உடல் CLX ஐ வேகமாக உறிஞ்சிக்கொள்ளும். 1500 ரூபாய், 15 நாட்கள். நீங்களே பரிசோதித்து பாருங்கள். உயர்ந்த நிலையை அடையுங்கள். பிரகாசமான ஆற்றல், கூர்மையான கவனம், தூய்மையான அமைதி மற்றும் சுகமான உணர்வை பெறுங்கள். இது ஒரு இரவு உணவின் விலையை விட குறைவானது. ஒரு சிறிய முதலீடுதான், ஆனால் சிரமமில்லாத ஆரோக்கியத்தின் பெரிய எதிர்காலத்தை உங்களுக்கு வழங்கும். மற்ற விஷயங்களை பற்றி கவலைப்பட தேவையில்லை. தயவு செய்து காத்திருக்க வேண்டாம். இந்த அற்புதமான உணர்வை தவற விட்டு விடாதீர்கள். இந்த ஆரோக்கியமான மற்றும் சமநிலையான வாழ்க்கை முறை உங்களுக்கு தகுதியானது. இப்போதே ஆர்டர் செய்து உங்கள் ஆரோக்கிய பயணத்தை தொடருங்கள். எஸ். ஸோ CLX பற்றின ஒரு டீடைல்டு சயின்டிஃபிக்கல் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ CLXல என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இங்கே பிக்சரில் பார்க்கலாம்.
ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம மொத்த உடலுமே வந்து பார்த்தீங்கன்னா செல்களால் உருவாக்கப்பட்டதுதான். பல கோடி செல்களால் உருவானது தான் நம்முடைய மொத்த உருவமும். அந்த செல்கள் ஆரோக்கியமா இருந்தது அப்படின்னா எந்தவித நோய் நொடிகளும் இல்லாம நம்மளுடைய ஆரோக்கியமா இருக்க முடியும். அந்த செல்கள் பாதிப்பு தான் இன்னைக்கு பல விதமான பிரச்சனை நம்ம சந்திச்சுட்டு இருக்கோம். ஸோ அந்த அந்த செல்களுக்கான சரியான உணவா வந்து பாத்தீங்க அப்படின்னா சிஎல்எக் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. அப்போ இன்னைக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல 15 ஷேஷெட்ஸ் இருக்கும். ஸோ ஈச் ஷேஷெட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 கிராம் பவுடர். ஸோ அப்போ இந்த 2 கிராம் பவுடர்ஸை நீங்க எப்படி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பேக்கெட்டை கட் பண்ணி நாக்கு கீழே சப்லிங்குவல்னு சொல்லுவாங்க. ஸோ சப்லிங்குவல்ல கொட்டிட்டு நீங்க ஒரு 2 நிமிஷம் இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்க உமிழ் நீரோட கரைஞ்சி நேரடியா உங்களுடைய பிளட்ல போய் மிக்ஸ் ஆகும். உங்க பிளட்ல மிக்ஸ் ஆன உடனே உங்களுடைய ஹார்ட் பிளட்டை பம்ப் பண்ணி ஆல் ஓவர் த பாடி ஒரு 4 to 5 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் செல் டேமேஜ் இருக்கோ எங்கெங்கெல்லாம் நியூட்ரிஷன் இன்பேலன்ஸ்டா இருக்கோ உங்களுக்கு ரீச் பண்ணி கொடுத்துரும். அப்போ உங்க உடல்ல இருக்கக்கூடிய செல்களுக்கு தேவையான நியூட்ரிஷன் போய் ரீச் ஆகும்போது அந்த செல்கள் எல்லாம் ஆக்டிவ் ஆகும்போது உங்க உடல்ல இருக்கக்கூடிய மொத்த ஆர்கனும் ஹெல்த்தியா மாறும். அப்போ உங்க ஆர்கன் ஹெல்த்தியா மாறியாச்சுன்னா நீங்க என்னெல்லாம் பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதுல இருந்து அழகா உங்களால வெளியில வர முடியும். 15 இருந்து 30 நாளுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. ஒரு 5 to 6 மந்த்ஸ்ல உங்க ஹெல்த்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனே நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்துருப்பீங்க. ஸோ அதாவது நம்ம ஒரு ஃபேமஸ் டயலாக் இருக்கும், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேனே அப்படின்ட்டு, அப்படி இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய ஹெல்த் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு அதுல தெரியும். ஸோ உங்க ஹெல்த் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தது நீங்க 5 மந்த்ஸ் இந்த ப்ராடக்ட் எடுக்கும்போது நீங்க லைஃப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் டோட்டலா ஸோ என்ன ஆயிருக்கு அப்படிங்கறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் சிஎல்எக்ஸ். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில டெய்லி இது வந்து பாத்தீங்கன்னா ஒன்று எடுத்துக்கிட்டு வரும்போது உங்க ஹெல்த்தியஸ்ட் லைஃப் ஸ்டைலுக்குள்ள உங்களால டிராவல் பண்ண முடியும். அது இல்லாம நிறைய டெஸ்டிமோனியல் வீடியோஸ் எனக்கு கிட்டத்தட்ட இந்த ப்ராடக்ட்டை மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா 40,000 ப்ராடக்ட்ஸ் மேல நம்ம ஆல்ரெடி சோல்ட் பண்ணியிருக்கோம். 100+ டெஸ்டிமோனியல்ஸுக்கு மேல நம்ம ஆல்ரெடி யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ மெனி ரிசல்ட்ஸ் வந்தாலும் சம் பீப்புள்ஸ் தான் நமக்கு ரிசல்ட்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட வீடியோஸ் எல்லாமே நம்ம மை சக்சஸ் வைப் அப்படிங்கிற யூடியூப் சேனல்ல போனீங்கன்னா நமக்கு ரிசல்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் ஆயிருக்கு. ஸோ அப்படி இருந்தாலும் இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம் ஸ்பெஷலா இந்த ப்ராடக்டை கன்சியூம் பண்ணி ஸோ லைவா அந்த ப்ராடக்டோட பெனிஃபிட்டை ஃபீல் பண்ண ஒரு நபருடைய டெஸ்டிமோனியல்ஸ் தான் நம்ம இங்கே கேட்கலாம். ஸோ அப்போ இந்த ப்ராடக்டை கன்சியூம் பண்ணி ஒரு லைவ் டெஸ்டிமோனியல் ஸோ நான் மிஸ்டர் தேவானந்த் சார் நான் வெல்கம் பண்றேன். ஸோ இந்த இடத்துல ஸோ அவருடைய அன்மியூட் பண்ணி அவருக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸை ஷேர் பண்ணலாம். இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டதுனால அவருக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைச்சிருக்கோ நீங்க தாராளமாக ஷேர் பண்ணலாம் சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். வீடியோ வர முடியுமா? பாசிபிள் இருக்கா வீடியோலயா? ஓகே, கொஞ்சம் நான் வெளியே இருக்கிறேன் அதனால தான் பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே சார். ஓகே ஓகே, தெரியுதுங்களா? ஓகே சார், தெரியுது சார். சார் இது என்னோட பேர் தேவானந்த். நான் வந்து இப்போ இந்த சிஎல்எக்ஸ் அப்படிங்கிற இந்த ப்ராடக்ட்டை லாஸ்ட் ஒரு 15 டேஸாக தான் எடுத்துட்டு இருக்கிறேன். ஓகே. அந்த 15 டேஸாக எடுத்ததுல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம்னா எனக்கு வெரிகோஸ் ப்ராப்ளம் இருக்கு ஆக்சுவலா. இதுக்கு நான் வேற வேற ப்ராடக்ட்லாம் எடுத்துக்கிட்டு தான் இருந்தேன். பட் இப்போ வந்து இந்த சிஎல்எக்ஸ் இப்போ எடுக்கிறப்போ என்னன்னா எனக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 2 to 3 டேஸ்லயே ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட் தெரிஞ்சுது. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே இருக்கு. காலில் வந்து அங்கங்க வந்து அந்த பிளட் கிளாட்ஸ் வந்து கருப்பு கருப்பா தெரியும். அந்த கருப்பு கருப்பாங்கிறது இல்லை எனக்கு பாதத்துல. அதே சமயம் நல்லா கொஞ்சம் எனர்ஜியும் இருக்கு எனக்கு. எப்படி சொல்றதுன்னா ஒரு டயர்ட்னஸ் அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு நல்லா எனர்ஜியா இருக்கிறேன். ஸ்கின்னு கூட இந்த ஒரு லாஸ்ட் 15 டேஸா எடுக்கிறதுல ஓரளவுக்கு நல்லா ஸ்கின்னும் கொஞ்சம் நல்லா க்ளோவா இருக்கிற மாதிரி தான் இருக்குது எனக்கு. என்னோட டெஸ்ட்ல எனக்கு தெரியுது சார். ரொம்ப எக்ஸலண்டான ப்ராடக்ட் தான் இது சிஎல்எக்ஸ். இதை கண்டினியூவா இன்னும் எடுக்கிறப்போ எனக்கு இன்னும் நல்லா ரிசல்ட் இருக்குங்கிறது எனக்கு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ டெஃபினட்டாக நீங்கள் கண்டினியூஸாக எடுக்கும்போது ஒரு 5 to 6 மந்த்ஸில் நீங்கள் சொல்லக்கூடிய கம்ப்ளீட் ஹெல்த் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் என்ஜாய் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ இது போல் நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் யூடியூப்ல போய் நீங்கள் பார்க்கலாம், நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் இருக்குது. ஸோ இங்கேயே நான் இங்கே இருக்கேன். ஸோ எல்லாமே நம்ம ப்ளே பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா டைம் இதனால ஒரு லைவ் டெஸ்டிமோனியல் கொடுத்துருக்கு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் ஒரு யூடியூப் லிங்க் உள்ள போனீங்கன்னா நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் பார்க்கலாம். ஸோ ஐயாவோட ஒரே ஒரு டெஸ்டிமோனியல்ஸ் மட்டும் நான் இங்கே ப்ளே பண்ணுறேன். ஸோ சார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மவுத் கேன்சர்னால வந்து பார்த்தீங்கன்னா சஃபர் ஆயிருந்தாங்க. Himalaya Botanic Toothpaste is made with pure organic herbs and no harsh ingredients. That too, in 2 fresh flavors. Himalaya Botanic Toothpaste for complete oral care. Natural, unadulterated.
இருந்தீங்களா? நீங்க கொடுத்த மாதிரி நல்லா இருக்காங்க சிஸ்டர். உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்கும் தேவை. இப்போ நல்லா இருக்கு. இப்போ நல்லா இருக்கீங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி வந்து ஹெல்த்தெல்லாம் எனக்கு சும்மா ரொம்ப லோவாக இருந்தது. இப்போ நீங்கள் கொடுத்து 2 மாதம் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு வந்து இப்போ இந்த வந்து ஹெல்த்தெல்லாம் கொஞ்சம் நல்லா இதாக இருக்குது. இப்போ உடம்பு முதல்ல வந்து இட்லி தான் சாப்பிட்டேன் 3 வருஷமா. இப்போ வந்து இட்லியை வந்து காலையிலையும் இட்லி சாப்பிட்றேன், மற்ற நைட்டும் சாப்பிட்றேன். கல் இல்லாததுனால இட்லி அடித்த சமயத்தில் சாப்பிட்றேன். சரி. இப்போ வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹெல்த் பலமெல்லாம் வந்து கம்மியா இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் எப்படி இருக்கு? இப்போ நல்லா இப்போ சாப்பிட்ட பிறகு நல்லா ஹெல்த் நல்லா இருக்கு. வெயிட் ஏறி இருக்குன்னு சொன்னீங்களா? எவ்வளோ வெயிட் ஏறி இருக்கு? வெயிட் வந்து முதல்ல வந்து 55 கிலோ 45 கிலோ இருந்தேன். இப்போ 50 கிலோ இருக்கு. 5 கிலோ வெயிட் கூட்டிட்டீங்க. ஆமாம். வெரி குட். 5 கிலோ வெயிட் ஏறிட்டீங்கல்ல? ஆப்ரேஷன் பண்ணி இந்த இது எல்டி சாக்கு கொடுத்தது தான் நாக்கு இதாக இருக்கு. அது நாக்குக்கு தான் பேச முடியாம போயிடுச்சு. ஆமாம். இது சாப்பிட்டு பேச முடியுது. சாப்பிட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா பேச முடியுது. கொஞ்சம் ஹெல்த்தாக இருக்கு. நான் இப்போ ஃபோன்ல எல்லாம் பேசும்போது எதுக்கு பேசுறவங்களுக்கு நல்லா புரியுதா தம்பிங்களுக்கெல்லாம்? ஓகே, ஸோ இது போல நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்க தாராளமா நிறைய டெஸ்டிமோனியல்ஸை நீங்க வாட்ச் பண்ணலாம். ஸோ இது நம்மளுடைய சூப்பர் ப்ராடக்ட். ஸோ நம்ம எல்லாரோட லைஃப் ஸ்டைலையும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஎல்எக்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வீட்டுகளில் இருக்கக்கூடிய காமனா எல்லா பெண்களும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஹெல்த் இஷ்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹார்மோன் இஷ்யூ. ஹார்மோன் சம்பந்தப்பட்ட பல பிரச்சனையை நம்ம இன்னைக்கு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பிசிஓஎஸ், மோனோபாஸ், ஹைப்போதைராய்டிசம், எண்டோமெட்ரோசியம், ஸோ என்ன யூட்ரஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸு, ஸோ இந்த ஃபேஷியல் ஸ்கின் வளர்றது, ஹேர் வளர்றது, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வெயிட் கெயின் ஆகிறது, இந்த தைராய்டு இஷ்யூஸு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் ப்ராப்ளமாக தான் நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்போ இந்த ஹார்மோனல் பிரச்சனைக்காகவே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கிரேட் சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்டத்தட்ட 17 இயர்ஸா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபெர்டிலிட்டிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ட்ரீட்மெண்ட்ல பண்ணியிருக்காங்க ஆயுர்வேதிக் சிஸ்டத்தில். அப்போ அவங்க ஃபேஸ் பண்ணக்கூடிய நிறைய பெண்கள் கிட்ட அவங்க பார்த்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்மோனல் இஷ்யூஸ். ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனை கொடுக்கணும் அப்படின்றத அவங்களோட கைடன்ஸ் படி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்டை அந்த பிரச்சனையிலிருந்து மக்கள் வெளியில வரதுக்காக ஸோ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம், உமன்ஸ் எக்ஸ்க்ளூசிவ். ஸோ அப்போ இந்த ப்ராடக்டை பற்றி நான் சொல்றதை விட இன்னும் ரொம்ப டீடைல்டு சயின்ஸோட நம்ம ஸோ ஒரு வீடியோ செஞ்சிருக்கோம். அதை பாருங்க, நம்ம பார்த்துட்டு நம்ம பேசுவோம். உங்கள் தினசரி வாழ்க்கையில் அதிக ஆற்றலுடன் செயல்படுவதை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு கணம் கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் தோல் இளமையாகவும் பிரகாசமாகவும் மாறுவதை, உங்கள் மனம் கூர்மையாகவும் நினைவாற்றல் அதிகரித்தும் இருப்பதை கற்பனை செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குவதை கற்பனை செய்து பாருங்கள். அனைத்து வயது பெண்களுக்கும் ஆரோக்கியமான வாழ்க்கையை வழங்கும் புதிய தீர்வு விமென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ். ஹார்மோன்களை சமப்படுத்தி மாதவிடாய் காலத்தின் அசௌகரியங்களை குறைத்து இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. தோல் பளபளப்பை மேம்படுத்தி முகப்பருவை குறைத்து இளமையான தோற்றத்தை தக்க வைக்க உதவுகிறது. உங்கள் உடலுக்கு புத்துணர்ச்சி அளித்து சோர்வை போக்கி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஆதரிக்கிறது. மனதை புத்துணர்ச்சியூட்டி நினைவாற்றலை அதிகரித்து தெளிவான சிந்தனையை ஊக்குவிக்கிறது. உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஆதரிக்கிறது. ஏன் வைமென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ்? இயற்கையின் சக்தியை பயன்படுத்தி உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. 5 ஃபிளேவர் பெர்ரி என்றழைக்கப்படும் சிசாண்ட்ரா சைனன்சிஸ் ஹார்மோன்களை சமப்படுத்தி பெண்களின் ஹார்மோன் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. ஷதாவரி இயற்கையின் அருள் பெண்களின் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை பாதுகாத்து இளமையையும் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. கர்குமின் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தி மார்பக புற்றுநோய் அபாயத்தை குறைக்க உதவுகிறது. நெல்லிக்காய் முடியை ஊட்டமளித்து முடி உதிரலை தடுத்து இயற்கையான முடி நிறத்தை நீண்ட காலம் பாதுகாக்கிறது. கறிவேப்பிலையின் இரும்புச்சத்து இரத்தத்தில் ஹீமோகுளோபின் உற்பத்தியை அதிகரித்து உடலின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. இயற்கையின் பெண்களுக்கான பரிசு அசோக மரப்பட்டை பெண்களின் இனப்பெருக்க ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மாதவிடாய் சுழற்சியை சீராக்கி வலியற்ற காலத்தை உறுதி செய்கிறது. இயற்கையின் அற்புதமான மருத்துவ பொருளான ஆலோவேரா முகப்பருவால் பாதிக்கப்பட்ட தோலுக்கு இயற்கையான தீர்வாக செயல்பட்டு ஆரோக்கியமான
பிரகாசமான தோற்றத்தை வழங்குகிறது. இயற்கையின் இனிப்பு கட்டுப்பாட்டாளன் ஜிம்னமா சில்வெஸ்டர் உங்கள் இனிப்பு ஆசையை கட்டுப்படுத்தி இரத்த சர்க்கரை அளவை சமப்படுத்தி ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை ஆதரிக்கிறது. பச்சை காஃபி பீன்ஸ் உடலின் இயக்கத்தை அதிகரித்து கொழுப்பு எரிப்பு செயல்முறையை துரிதப்படுத்துகிறது. முருங்கை இலைகள் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரித்து இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது. மேலும் மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் வெப்ப அலைகள், இரவு நேர வியர்வை மற்றும் மனநிலை மாற்றங்களை குறைக்கிறது. இயற்கையின் அற்புதமான ஆன்டி ஆக்சிடென்ட் அஸ்டாக்சாந்தின் தோல் மற்றும் கண்களுக்கு இயற்கையான பாதுகாவலனாக செயல்பட்டு இளமையான தோற்றத்தையும் ஆரோக்கியமான பார்வையையும் வழங்குகிறது. இயற்கையின் அற்புதமான தோல் பராமரிப்பு பொருளான திராட்சை விதை எண்ணெய் உங்கள் தோலுக்கு புத்துணர்ச்சியை அளித்து இளமையான தோற்றத்தை வழங்கும். அதிர்ச்சியூட்டும் முடிவுகள் வெறும் 4 வாரங்களில் விமென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் பயனாளர்கள் இளமையான பிரகாசமான தோலை பெற்றனர். விமென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் உங்கள் தோலின் இயற்கையான அழகை மீட்டெடுத்து நுண்ணிய கோடுகள் மற்றும் சுருக்கங்களை குறைக்க உதவும். அதிக ஆற்றல், சமநிலையான ஹார்மோன்கள், ஆரோக்கியமான எதிர்காலம் வேண்டுமா? விமென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் உங்களுக்கு தரும். முடிவுகளை பாருங்கள் அல்லது உங்கள் பணத்தை திருப்பிப் பெறுங்கள். நிரூபிக்கப்பட்ட வெற்றி. ஆயிரக்கணக்கான திருப்தி அடைந்த வாடிக்கையாளர்களால் நம்பப்படுகிறது. ஆபத்து இல்லாத முயற்சி. 30 நாள் பணம் திருப்பி தர உத்தரவாதத்துடன். இப்போதே ஆர்டர் செய்து உங்கள் ஆரோக்கிய பயணத்தை தொடருங்கள். இன்னும் காத்திருக்காதீர்கள். உங்கள் ஆரோக்கியமான எதிர்காலத்தை இப்போதே உருவாக்கிக் கொள்ளுங்கள். இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். நம்ம பொண்ணுங்களுக்காக ஸ்பெஷலா சேஃப் அண்ட் எஃபெக்டிவா இருக்கு. எல்லா வயசு பொண்ணுங்களுக்கும் பிடிச்சிருக்கு. சீக்கிரம் ஆர்டர் பண்ணுங்க. காத்திருக்க வேண்டாம். மாதவிடாய் அசௌகரியங்களால் ஏற்படும் துன்பத்தை நிறுத்துங்கள். பெண்களுக்கான பிரத்யேகமான விமென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் உடன் உங்கள் ஆரோக்கிய பயணத்தை இன்றே தொடங்குங்கள். இப்போது ஆர்டர் செய்யுங்கள். உங்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஒரு எளிதான மற்றும் சிக்கனமான வழியை தேடுகிறீர்களா? விமென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் கான்சென்ட்ரேட்டை முயற்சி செய்யுங்கள். இந்த 500 மில்லி பாட்டில் ஒரு முழு மாதத்திற்கான பயன்பாட்டை வழங்கும். வெறும் 8 மில்லி லிட்டரை 100 மில்லி லிட்டர் தண்ணீரில் கலந்து காலை மற்றும் மாலை உணவுக்கு பிறகு 2 முறை குடிக்கவும். மிஸ் பண்ணிடாதீங்க. விமென்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கே உங்களுக்கான வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம இலவச ஷிப்பிங்கும் இருக்கு. இப்போவே வாங்குங்க. ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்த்தீங்க. ஒரு கிளாரிட்டியான ஒரு விஷயம். ஸோ கிட்டத்தட்ட இந்த ப்ராடக்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 17 டைப்ஸ் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் ஆயுர்வேதிக் ஹெர்ப்ஸ் இருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஜூஸ் ஃபார்மேட் ஒரு 100 ml வாட்டரில் 8 ml மிக்ஸ் பண்ணி நீங்கள் காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் நைட் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா, போன சைக்கிள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, இந்த சைக்கிள் எப்படி இருக்குன்றதை வித்தின் எ மந்த்தில் உங்களால் ஸோ பெஸ்ட் ரிசல்ட்ஸை ஸோ ஷேர் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே ரிசல்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பர்சனலாக இருக்கிறதுனால மக்கள் இதற்கும் அதை ஒரு வீடியோவாக நமக்கு ரெக்கார்ட் பண்ணி தரல. பட் நிறைய டெஸ்டிமோனியல்ஸ் ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், டாட்டர், அம்மா, ஸோ அக்கா, நிறைய பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் கிஃப்டாக இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் கொடுக்கும்போது, ஸோ இத்தனை வருஷம் உங்ககிட்ட சொல்லாத ஒரு விஷயத்த இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் எடுக்கும்போது எனக்கு இந்த பெனிஃபிட் கிடைச்சது, அந்த பெனிஃபிட் கிடைச்சது, நல்லா இருக்கு அப்படின்றத ஸோ ஷேர் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த ப்ராடக்ட்ல நான் என்னுடைய பர்சனல் ஷேரிங் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மதர் கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு எப்பயுமே ஸ்வெட்டிங் இருந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ வருஷமா இருந்துகிட்டே இருக்கும். எதையோ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பட் நம்ம இந்த ப்ராடக்ட் சாப்பிட ஆரம்பிச்ச 4th டே சொன்னாங்க எனக்கு டோட்டலாக ஸ்வெட்டிங்ஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஸோ அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு டெஸ்டிமோனியல்ஸ் இந்த ப்ராடக்ட்ல கிடைச்சிட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறைய ரிசல்ட்ஸ் கிடைச்சிட்டு இருக்கு. பட் அது ரெக்கார்டபுளா இல்லை. டெஃபினட்டா உங்களை சார்ந்து இருக்கவங்க உங்க சர்க்கிள்ல நீங்க கேட்கும்போது உங்களுக்கு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உங்களை யார் இங்க இன்வைட் பண்ணியிருந்தாங்களோ அவங்ககிட்ட கேளுங்க. அவங்க சர்க்கிள்ல கிடைச்சிருக்கூடிய ரிசல்ட்ஸ் உங்களுக்கு ஸோ ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுக்கும் இந்த ப்ராடக்டை கொண்டு போய் சேருங்க. ஓகே, ஸோ 2 ப்ராடக்ட் பார்த்துருக்கோம். ஸோ 3ஆவதா நம்ம பார்க்க போறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரியலி ஒரு சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன், ஒரு கொஸ்டின் நான் உங்ககிட்ட கேட்குறேன். சார் நம்ம இன்னைக்கு நம்ம வீட்டுகளில் எந்த வீட்டுக்குள்ள போனாலும் யாராச்சும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டயபெட்டிக்ல சஃபர் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நான் இந்த இடத்துல ஒரு டைலாக் நான் சொல்றேன்னு வச்சுங்களேன். இன்னைக்கு டயபெட்டிக் வந்துச்சா, ஸோ லைஃப் லாங் நீங்க டேப்லெட் எடுத்து தான் ஆகணும். அது கியூரே பண்ண முடியாது அப்படின்னு நான் சொன்னேன்னா இமீடியட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? எஸ்ன்னு நம்புவீங்க. அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் கேட்பீங்களா? டெஃபினட்டா இல்ல. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி நம்மள அதை நம்ப வச்சாச்சு. ஸோ ஆல்ரெடி டாக்டர்ஸ் அதான் சொல்றாங்க. ஸோ வந்துச்சுன்னா லைஃப் லாங் நீங்க மாத்திரை எடுத்து தான் ஆகணும். இதை தான் நமக்கு வந்து அவங்க எஜுகேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கிற சார் அதே இடத்துல இந்த இடத்துல
உங்கள் டயபெட்டிக்கை 100% ரிவர்சல் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொன்னால் நம்ப முடியுங்களா? உங்களால் நம்ப முடியுதா? உடனே என்ன கேட்பீங்க? ப்ரூஃப் கேட்பீங்க இல்லையா? ஸோ அதாவது ஒரு பொய்யை சொல்லும் போது அதுக்கான ப்ரூஃப் யாருமே கேட்கல, எல்லாருமே நம்ம இன்னைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா இல்ல அதை ரிவர்சல் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு உண்மையை சொல்லும் போது அதுக்கு எல்லாருமே நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? ஸோ ப்ரூஃப் கேட்கறோம். ஸோ அப்போ இன்னைக்கு இந்த இடத்துல டயபெட்டிக் ரிவர்சலை பண்ண முடியும் அப்படிங்கிறத கிளினிக்கலா ப்ரூவ் பண்ணி அதை பேட்டர்ன்ஷிப்பும் எடுத்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்டை பற்றி தான் நம்ம இப்பயும் பார்க்க போறோம். ஸ்கோடோ பிளஸ் வெரி நேச்சுரலா உங்களுடைய டயபெட்டிக்ல இருந்து நீங்க ரிவர்சல் ஆகிறதுக்கான ஒரு சூப்பரான ஒரு சப்ஜெக்ட் எப்படிமா ஸோ பார்க்க போறோம். அப்போ இந்த ஸ்கோடோ பிளஸை பத்தி நம்ம டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி அது ஒரு சயின்டிபிக்கலா என்ன இதோடைய பிளஸ் என்ன அப்படிங்கிறத ஒரு வீடியோவா நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி பேசுவோம். டயபெட்டிஸ் இல்லாத ஒரு புதிய வாழ்க்கையை வாழ நீங்கள் தயாரா? இந்தியாவில் லட்சக்கணக்கான மக்களை வாட்டி வதைக்கும் டயபெட்டிஸ் இப்போது இளம் வயதினரையும் அச்சுறுத்தும் சவாலாக உருவெடுத்துள்ளது. ஸ்கோடோ பிளஸ் மூலம் இந்த டயபெட்டிஸை முறியடித்து உங்கள் வாழ்க்கையை மாற்றியமைக்க ஒரு ரெவல்யூஷனரி தீர்வு கிடைத்தால் எப்படி இருக்கும்? இங்கேதான் ஸ்கோடோ பிளஸ் களமிறங்குகிறது. இந்த சப்ளிமெண்ட் ஆனது பூண்டில் இயற்கையாகவே உள்ள பயோமாலிக்யூல்களை பல மடங்கு செறிவூட்டி உருவாக்கப்பட்டுள்ளது. ஒரு சிறப்பு வாய்ந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த பயோமாலிக்யூல்கள் ஆவியாகாமல் லாக் செய்யப்பட்டு அவற்றின் ஆற்றல் முழுமையாக கிடைக்கும் விதமாக தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த தொழில்நுட்பம் ஒரு பெரிய திருப்புமுனையாகும். இது அமெரிக்கா மற்றும் இந்தியாவில் பேட்டன்ட் செய்யப்பட்ட தயாரிப்பு. அமெரிக்கா, சிங்கப்பூர், தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்தியாவில் கிடைக்கும் ஸ்கோடோ பிளஸ் டயாபெட்டிஸ் நோயாளிகளுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை அளிக்கிறது. ஸ்கோடோ பிளஸ் ஏன் தனித்துவமானது? காப்புரிமை பெற்றது மற்றும் உலகளாவிய நம்பகத்தன்மை. இது உலகளாவிய ரீதியில் பலரையும் சென்றடைகிறது. டயபெட்டிஸை மாற்றியமைக்கும் சக்தி 80% பயனர்களுக்கு டயபெட்டிஸை மாற்றியமைக்க ஸ்கோடோ பிளஸ் உதவுவதாக கிளினிக்கலி ப்ரூவன் செய்யப்பட்டுள்ளது. இது டயபெட்டிஸ் நோயாளிகளுக்கு ஒரு நம்ப முடியாத தீர்வு. ஸ்கோடோ பிளஸ் இயற்கையானது, சேஃப் மற்றும் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாதது. இது டயபெட்டிஸ் நோயின் தாக்கத்தால் ஏற்படும் பக்க விளைவுகளை குறைத்து உடல் உறுப்புகளை பாதுகாக்கிறது. உடலை நச்சுத்தன்மையிலிருந்து நீக்கி முழு ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. அதிகப்படியான மருந்துகளை சாராத சுதந்திரமான வாழ்க்கை. இனி வாழ்நாள் முழுவதும் டயபெட்டிஸின் கவலையுமின்றி வாழ முடியும். ஆம், டயபெட்டிஸின் பக்க விளைவுகள் இல்லாமலேயே ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை சாத்தியம் என ஸ்கோடோ பிளஸ் மூலம் கிளினிக்கல் ரீதியாக நிரூபிக்கப்பட்டுள்ளது. ஸ்கோடோ பிளஸ் பயன்படுத்திய 30 நாட்களிலிருந்தே நீங்கள் நன்மைகளை காணத் தொடங்குவீர்கள். இது உங்களுக்கு சுதந்திரமான மற்றும் ஆரோக்கியமான வாழ்க்கையை அளிக்கிறது. கோடிக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தி அவர்கள் நீரிழிவின் பாதிப்புகளற்ற சுதந்திரத்துடன் கூடிய ஆரோக்கியமான கனவு வாழ்க்கையை நிஜத்தில் வாழ உதவும் ஒரு மகத்தான வாய்ப்பு இது. இதை தவறவிடாதீர்கள். டைரக்ட் செல்லிங் லீடர்ஸ், இது உங்களுக்கான நேரம். இந்த அற்புதமான வாய்ப்பை பற்றி மேலும் அறிய விரும்புகிறீர்களா? டயபெட்டிஸ் நோயாளிகளின் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி மகத்தான வெற்றியடைய உங்களுக்கு இது ஒரு அரிய வாய்ப்பு. கான்டாக்ட் இமீடியட்லி. ஸ்கோடோ பிளஸ் மூலம் ஒரு ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்குவோம். ஸ்கோடோ பிளஸ் மூலியமா ஒரு ஆரோக்கியமான உலகத்தை நம்ம உருவாக்க போறோம். ஸோ இன்னைக்கு சொல்யூஷனே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளினிக்கலாக ப்ரூவ் பண்ணி ஸோ ஒரு ப்ராடக்ட் இன்னைக்கு லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போ இன்னைக்கு டயபெட்டிக்னால நம்ம என்னெல்லாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோமோ ஸோ அது எல்லாத்தையுமே இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குது. உங்களுடைய குளுக்கோஸ் லெவலை எக்ஸலண்ட்டாக மெயின்டைன் பண்ணுது. ஸோ உங்களுடைய HbA1c லெவலை எக்ஸலண்ட்டாக மெயின்டைன் பண்ணுது. உங்களுடைய வைட்டல் ஆர்கன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் டீடாக்ஸ் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ அப்போ அதனால இன்னைக்கு நாட் ஒன்லி டயபெட்டிக், பல விதமான ஹெல்த் பெனிஃபிட்ஸை உங்களால் அடிஷ்னலாக எடுத்துக்க முடியும். ஏன் அப்படின்னா இது கார்லிக், ஸ்பெஷலாக இது டிசைன்டு பை கார்லிக் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ரிலேட்டட் இஷ்யூஸ்ல கூட உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸை பார்க்க முடியும். நீங்க ஏன்னா லாஸ்ட் வீடியோ நீங்க ரன் ஆயிருக்கும் போது நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு கிளினிக்கல் ஸ்டடிஸ்ல எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் ஆயிருக்கு, ஸோ கிரைட்டின் கண்ட்ரோல் ஆயிருக்கு. ஸோ அதனால இந்த ப்ராடக்ட் நீங்க ஹார்ட் பிளாக் இருக்குன்னு சொன்னா கூட நீங்க அதுக்கும் இந்த ப்ராடக்ட்டை ரெஃபர் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு இதுக்கான ரிசல்ட்ஸ் நமக்கு 1 by 1 நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். ஸோ கிளினிக்கலி ப்ரூவன் 100% வெஜிடேரியன். ஸோ அந்த நல்ல குட் மேனுஃபேக்சரிங் இதில் தான் நம்ம ப்ராடக்டை மேக் பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவோட சென்ட்ரல்
FSSAI லைசன்ஸ் இருக்கு இந்த ப்ராடக்ட்டுக்காக. அது மட்டும் கிடையாது, 2 கண்ட்ரியோட பேட்டர்ன்ஷிப் எடுத்திருக்கோம். ஸோ யுஎஸ் கவர்மெண்டோட பேட்டர்ன்ஷிப்பும் இந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்கு, அண்ட் இந்தியன் கவர்மெண்டோட பேட்டர்ன்ஷிப்பும் ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்கு. ஸோ எத்தனை பேர் இதற்கும் பேட்டர்ன்ஷிப்போட சர்டிஃபிகேஷனை பார்த்துருக்கீங்க? ஸோ இது உங்களுக்காக. ஸோ லெஃப்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா யுஎஸ் கவர்மெண்டோட பேட்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேஷன், அண்ட் ரைட்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியன் கவர்மெண்டோட பேட்டர்ன்ஷிப் சர்டிஃபிகேஷன். ஸோ இங்க நல்லா கவனிங்க, இது வரைக்கும் இந்தியாவில் டயபெட்டிக்ன்றது ஒரு ட்ரீட்மெண்ட்டே இல்லை அப்படிங்கிறது தான் லா சொல்லுது. பட் நம்ம இதை ப்ரூவ் பண்ணி இங்க பாத்தீங்கன்னா நம்ம என்ன பேர்ல வந்து நம்ம பேட்டர்ன்ஷிப் எடுத்திருக்கோம் அப்படின்னா த ட்ரீட்மெண்ட் ஆஃப் டயபெட்டிக் அப்படிங்கிறதுல தான் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கோம், இந்த ப்ராடக்டை பேட்டர்ன்ஷிப்பு ஸோ எடுத்திருக்கோம். அப்போ ஸோ இன்னைக்கு ஒரு அந்த அளவுக்கு இன்னைக்கு இந்த சமுதாயத்தில் இந்தியா மட்டும் இல்லை, ஸோ வேர்ல்டையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயபெட்டிக் ஃப்ரீ பீப்புள்ஸை நம்ம ஸோ உருவாக்க போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட். டெஃபினட்டாக இந்த ஒரு ப்ராடக்ட் நிறைய இன்னைக்கு மக்கள் எடுத்து இன்னைக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கு பின்னாடி ஒரு 20 இயர்ஸ் ஹிஸ்ட்ரி இருக்கு. ஏன்னா 2004 இருந்து 2012 வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச்ல இருந்து இன்னைக்கு 2012 தான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கான பார்ட்னர்ஷிப்பை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ 2012 இருந்து 2024 வரைக்கும் ஒரு 5000 பீப்புள்ஸுக்கு மேலே இந்த ப்ராடக்டை ட்ரையல் எடுத்து நம்ம நிறைய டெஸ்டிமோனியல்ஸை ஸோ கிரியேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லை, ஸோ எல்லாம் ஃபைனல் ஆகி 2025 செப்டம்பர் 14ஆம் தேதி வந்து இந்த ப்ராடக்டை அஃபிஷியலாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸோ லான்ச் பண்ணியிருக்கோம். அப்போ ஜஸ்ட் 1 month பேபி. ஸோ அப்போ இன்னைக்கு பாருங்க, பட் இருந்தாலும் ஒரு ப்ரீ லான்ச்சில் லாஸ்ட் ஒரு 4-5 monthஸாக இன்னைக்கு வந்து ஆல் ஓவர் த குளோப் நம்ம இன்னைக்கு ப்ராடக்டை சப்ளை பண்ணிட்டு இருக்கனால அதில் இன்னைக்கு ப்ராடக்டை சாப்பிட்டு இன்னைக்கு பல ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்படி இன்னைக்கு இந்த ப்ராடக்டை ரெகுலராக கன்சியூம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சில நபர்கள் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அதில் ஸோ முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டெஸ்டிமோனியல்ஸை நான் உங்களுக்கு இங்கே நான் இன்வைட் பண்ணுறேன். இந்த ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஈரோட்டில் இருந்து சிவப்பிரியா மேம் நான் இங்கே வெல்கம் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் சாப்பிட்டதுனால அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸை ஸோ அவங்களே ஷேர் பண்ணுவாங்க. ஸோ ப்ளீஸ் வெல்கம் மேம். ஸோ நீங்களே அன்மியூட் பண்ணி பேசலாம். ஓகேங்க சார். நான் ஈரோட்லேருந்து சிவப்பிரியா பேசுகிறேங்க. எனக்கு வந்துட்டு ஒரு 13 வருஷமா வந்துட்டு சுகர் இருக்கு. நார்மலாக நான் வந்து அலோபதி ட்ரீட்மெண்ட் தான் எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா HbA1c வந்து 8.5 அந்த மாதிரி இருந்தது நான் ஸ்கோடா ப்ளஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ஒரு 1 month கழிச்சு அகைன் நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், 6.8 அந்த மாதிரி இருக்குங்க என்னோட HbA1c லெவல். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160க்கு மேலே சுகர் போச்சு அப்படின்னாக்காவே ஒரு கண்டினியூஸாக ஒரு தலைவலி இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 4-5 days ஆனாலும் கண்டினியூஸாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம்லாம் இப்போ கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிடுச்சு. அதே மாதிரி கால் மதப்புன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஐஸ் பார் மேலே நிற்கிற மாதிரி தொந்தரவு வந்துட்டு எனக்கு அதுவும் ஒரு 4-5 yearsஆவே இருக்கு. எனக்கு அது நைட் ஆச்சுன்னா அது ஈவன் ஒரு வெயில் காலத்துல கூட எனக்கு அந்த பிரச்சனை இருந்துட்டே இருந்தது. ஸோ இப்போ அது கம்ப்ளீட்டா எனக்கு கியூர் ஆயிருக்குங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இதை கண்டினியூஸா எடுத்து என்னோட சுகரையும் நான் ரிவர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்கிலீஷ் மெடிசனையும் வந்துட்டு விட்டுறணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்கேன். இப்போ கம்ப்ளீட்டா இப்போ ஒரு 2 monthஸா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. தேங்க்யூங்க. ஓகே மேம், தேங்க்யூ மேம். ஸோ தேங்க்யூ. ஸோ டெஃபினட்டாக ஸோ ஒரு 10 months பீரியடுக்குள்ளே கம்ப்ளீட்டாக டயபெட்டிக் ரிவர்சல் பாசிபிள் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ண போகிறீங்க. ஸோ ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க உங்களுடைய டெஸ்டிமோனியல்ஸ். ஸோ அப்கமிங் டேஸில் ஸோ கம்ப்ளீட் டயபெட்டிக் ரிவர்சலுக்கான ஒரு அச்சாரமாக இருக்க போகுது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே ப்ராடக்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலேசியாவில் லாஸ்ட் ஒரு 3 monthஸாக ஸோ கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கு என்ன மாதிரியான டெஸ்டிமோனியல்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம அவங்க கிட்டேயே கேட்கலாம். ஸோ ப்ளீஸ் வெல்கம் செல்வி மேம் ஃப்ரம் மலேசியா. நீங்க அன்மியூட் பண்ணி நீங்களே பேசலாம். சார் அன்மியூட் பண்ணிட்டேன், வர மாட்டேங்குது. ரெடியா கேக்குது மேம், கிளியரா இருக்கு, நீங்க பேசலாம். அப்படியா இருக்குங்களா? வணக்கம். வணக்கம் சார், என் பெயர் செல்வி தங்கவேலு. நான் வந்து மலேசியால இருந்து பேசுறேன். எனக்கு வந்து சுகர் லெவல் வந்து 19 இருந்துச்சுங்க சார். 19 இருந்து நான் இந்த ஸ்கோடா பிளாஸ் எடுத்து எனக்கு வந்து இப்போ வந்து ரிவர்ஸ்ல வந்து இப்போ ஆஃப்டர் ஃபுட் 7, 8, 9 இப்படிதான் வந்துகிட்டு இருக்குது. 19ல இருந்து எனக்கு வந்து ரீடிங் அப்படியே குறைஞ்சிருச்சுங்க சார்.
எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம் சொன்னாக்கா வந்து இந்த டயபெட்டிக் இருந்தபோது எனக்கு மேல்லாம் ஒரு மாதிரி அரிப்பு வந்துருச்சு. ஓகே. அப்ப நான் வந்து அன்றைக்கு தான் போய் செக் பண்ணினப்போ ரொம்ப வாரி பண்ணிட்டு இருக்கும்போது டாக்டர் ரோஸ் கால் பண்ணினாங்க ஈவினிங்ல. வந்து வந்து என்ன பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் வந்து போனும்போது இந்த ஸ்கோடோபிளாஸ் ஒரு சச்செட் தான் என்கிட்ட கொடுத்தாங்க. அவங்க சொன்னாங்க ஈவினிங்ல போய் நைட்ல ஒன்னு எடுங்க, காலையில ஒன்னு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆஃப்டர் ஃபுட் 2 கேப்சூல் தான் எடுத்தேன். நைட் ஒன்னு, மார்னிங் ஒன்னு. எனக்கு அந்த அரிப்பு அப்படியே கம்ப்ளீட்டா நின்றுச்சு. கம்ப்ளீட்டா நின்றுச்சு. அடுத்து நான் எடுத்துட்டே வரும்போது எனக்கு வந்து யூரின்ல பபிள்ஸ் இருந்துச்சு. இப்ப அந்த பபிள்ஸ் எல்லாமே அப்படியே டிஸப்பியர். இப்ப என்னோட சுகர் லெவல் ஆஃப்டர் ஃபுட் 7, சம்டைம் கொஞ்சம் சுகர் எடுத்தனா 8, 9க்கு வருது. ஓகே. இதான் சார். தேங்க் யூ. சார் தேங்க் யூ மேம். கண்டினியூவா எடுத்துட்டு இருக்கேன் சார். ஓகே. அது கண்டிப்பா ரிவர்ஸ்ல வந்துரும்ன்ற ஒரு நம்பிக்கையில இருக்கிறேங்க சார். தேங்க் யூ சார். உங்க ஏஜ் மேம்? எனக்கு 63 இயர்ஸ் ஓல்ட். ஓகே. தேங்க் யூ மேம். ஸோ தேங்க் யூ மேம். தேங்க் யூ ஃபார் ஷேரிங் யுவர் டெஸ்டிமோனியல். ஸோ அப்போ ஒரு 63 இயர்ஸ் ஓல்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னு இன்னைக்கு டயபெட்டிக் ரிவர்சல் பாசிபிள்ங்கிறதுக்கு எக்ஸாம்பிளா இருக்காங்க. 19ங்க HbA1c 19. ஸோ உண்மையிலேயே அதெல்லாம் வந்து மிராக்கிள். ஸோ இதை நம்ம டாக்டர் கிட்ட சொன்னா கூட ஃபீல் 19 வச்சுட்டு எப்படி அவங்க ஃப்ரீயா இருந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. பட் இன்னைக்கு 19ல இருந்து ப்ராடக்ட்டை கன்சியூம் பண்ணி இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 7 to 8க்குள்ள அவங்களோட ஆவரேஜ் ஸோ மெயின்டைன் ஆயிட்டு இருக்கு 3 monthsல. ஸோ டெஃபினட்டா அவங்க ஒரு 10 months இதை கண்டினியூஸா எடுத்துட்டு வரும்போது கம்ப்ளீட் டயபெட்டிக் ரிவர்சல் ஸோ அவங்க லைஃப்ல ஸோ அச்சீவ் பண்ண போறாங்க. டெஃபினட்டா இந்த மாதிரி ஒரு 100 வீடியோஸ் இந்த ப்ராடக்ட் டயபெட்டிக் ரிவர்சல் அச்சீவ் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா ஸோ இந்த ப்ராடக்டோடைய வேல்யூ ஸோ குளோபல் மார்க்கெட்ல ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஈஸியா மக்களுக்கு ரீச் ஆகும். ஸோ டெஃபினட்டா பல பேரோட லைஃப் ஸ்டைல் நம்ம மாற்ற போறோம் அப்படிங்கிறதுல ஸோ எந்த வித டவுட்டுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் லாஸ்ட் ஒரு 5 minutes வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை ரொம்ப சீரியஸா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்த இன்விடேஷனை எனக்கு எடுத்து நீங்க உட்காந்து ரொம்ப கவனிச்சு நீங்க கேட்டிருக்கீங்க. உங்க எல்லாருக்குமே என்னுடைய ஸோ மனமார்ந்த நன்றி. ஸோ டெஃபினட்டா நீங்களும் இந்த ப்ராடக்ட் உங்க ஃபேமிலிக்கு நீடு இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை எடுங்க. உங்க டோட்டல் ஃபேமிலியோட லைஃப் ஸ்டைலை நம்ம ஸோ டோட்டலா ஹெல்த்தியஸ்ட் வேக்குள்ள நம்மளால ஸோ கொண்டு வர முடியும். ஒரு டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம அவங்க லைஃப் ஸ்டைலில் ஸோ பண்ணி காட்ட முடியும். ஸோ பிலீவ் பண்ணுங்க, பை பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த ப்ராடக்டோடைய பொட்டன்ஷியல் என்னன்றது ஸோ உங்களுக்கே புரியும். ஸோ எனி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு நீடு இருக்குனாலும் நீங்கள் உங்களை இன்வைட் பண்ணவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்வைட்டாக கிடைக்கும். ஸோ கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா அதோடைய வேல்யூ உங்களுக்கே ஸோ புரியும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த ப்ராடக்ட் செஷனை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க ஜஸ்ட் அன்மியூட் பண்ணி உங்க கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணலாம். நான் அன்மியூட் பண்றேன். ஜஸ்ட் a minute. ஸோ இப்போ நீங்களே அன்மியூட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கிறவங்க யாருக்காச்சும் ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படின்னு சொன்னா தாராளமா நீங்க அன்மியூட் பண்ணி உங்க கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணலாம். அந்த சுகர் வந்து எவ்வளவு சார் ரேட் வருது சார்? பெர் ப்ராடக்ட் வந்து 3600 சார். எவ்வளவு நாள் சார் வருது அது? 1 month வரும் சார். அது 60 capsules வரும். டெய்லி காலையில சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கேப்சூல் அண்ட் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு கேப்சூல் எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 month வரும் சார். 1 month. எஸ். ஓ, ஒரு ஃபர்ஸ்ட் 15 to 30 daysலயே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த நைட்ல ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன், கால் எரிச்சல், கால் மதமதப்பு, இந்த ஸ்லீப்பிங் டிசார்டர்ஸ் இது எல்லாமே ஒரு பெரிய ரிலீஃப் தெரியும் சார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் 15 to 30 daysக்குள்ள. ஸோ அப்போ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பையா ஒரு 3 monthsக்குள்ளேயே உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் நீங்க உங்களுடைய மெடிசனை ரெடியூஸ் பண்றதுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடும் 3rd monthல இருந்து. 3rd to 6th month நீங்க கம்ப்ளீட்டா அலோபதியை விட்டு வெளியில வந்திருக்கலாம் சார். சரி, இது வந்து இப்போ சார் இது எவ்வளவு நாள் சார் ஆகுது நம்ம இங்க தமிழ்நாட்டு சார்? இது நம்ம இப்போ ப்ராடக்ட் லான்ச் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆக்சுவலி இது ப்ரீ லான்ச்சிங்ல லாஸ்ட் ஒரு 4 months 5 months நம்ம மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். அபிஷியல் லான்ச் வந்து பாத்தீங்கன்னா போன September 14th நம்ம செஞ்சிருக்கோம் சார். சாஃப்ட் லான்ச் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் மே மந்த் பண்ணோம். May 15th பண்ணோம். அன்னையில இருந்து இன்னைக்கு சாஃப்ட் லான்ச்ல தான். அப்பதான் வந்து மலேசியாக்கெல்லாம் ப்ராடக்ட் சென்ட் பண்ணோம். மேடம்லாம் இன்னைக்கு அப்பதுல இருந்து லாஸ்ட் ஒரு 3 months ப்ராடக்ட் எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அபிஷியல் லான்ச் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம September 14th அன்னைக்கு நம்ம மைசூர்ல பண்ணோம் சார்.
ஓஹோ! இந்த ப்ராடக்ட் வந்து எந்த இது சார்? எந்த நாட்டு? சார் இந்தியன் ப்ராடக்ட் தான் சார். நம்ம சென்னை தான் சார். மேனுஃபேக்சரிங் சென்னை வந்து தான். ஹைதராபாத்ல நடக்குது. நமக்கு ஆ. கம்பெனி வந்து சென்னை கம்பெனி சார். சென்னை company. சயின்ஸ் இதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்கு. அவங்க நம்ம கோயம்புத்தூர்காரங்க சார். ஓ! இது இப்ப இது வந்து எப்படி எடுத்துட்டு போறது? இப்ப நாங்க மார்க்கெட்டிங் பண்ணா எங்களுக்கு என்ன சார் கெயின்? அது உங்களை இன்வைட் பண்ணவங்க கிட்ட கேளுங்க சார். அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே. ஓகே. உங்களை யார் இன்வைட் பண்ண சார்? சத்யராஜ் சார், திண்டிவனம். சத்யராஜ் திண்டிவனம். ஓகே சார். ஓகே. நீங்க சார்ட்ட கேளுங்க. அவங்க உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே சார். ஓகே. ஓகே. தேங்க்யூ சார். ஸோ மற்ற வச்சலாம் மேம். நீங்கள் அன்மியூட் பண்ணி பேசலாம். ஹலோ சார். மேம் சொல்லுங்க மேம். சார் டைஜஷனுக்கு ப்ராடக்ட் என்ன கொடுக்கலாங்க சார்? டைஜஷனுக்கு ப்ராடக்ட் என்ன கொடுக்கலாங்க சார்? டைஜஷனாக சோடா இருக்குங்களா? ப்ளஸ் அல்சர் கொடுக்கலாம் மேம். இல்லையா? சோடா ப்ளஸ்ங்களா? சோடா ப்ளஸ் கொடுக்கலாம் மேம். ஒரு டெய்லி ஒரு அல்ஸ் கேப்சூல் கொடுக்கலாம். அப்படிங்களா? அல்சர் இல்லைங்களாம்மா, டைஜஷன் தான் ஆயிட்டு இருக்கு. பயங்கரமா எரிச்சலா இருக்குன்னு சொன்னாங்க. வயிறெல்லாம் குடல்லாம் அப்படின்னாங்க. ஓகே. அல்சர் இல்லை அப்படின்ட்டாங்க கடைசியில். அதனால சரி சிஎல்எக்ஸ் தான் சொல்லியிருந்தேன். இப்போ மறுபடியும் டைஜஷன்னால அப்படின்னு சொன்னாலும் சரி உங்ககிட்ட கேட்கலாம் தான் சார். ஓகே. ஓகே. ஸோ நமக்கு ஸ்கோடா ப்ளஸ் உங்களுக்கு டைஜஷனை எக்ஸலண்ட்டாக உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஓகே சார். அது சாப்பிட்டதுக்கு அப்புறமே அந்த கேஸ் வரலங்கிறாங்க, ஃபீல் பண்றாங்க. ஓகே. அதாங்க சார். நீங்க அதனால சரி. அதான் நீங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட சொல்லுங்க. ஸ்கோடா ப்ளஸ் ஒரு கேப்சூல் எடுத்துக்க சொல்லுங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார். எத்தனை மந்த் எடுத்துக்கலாங்க சார் அவங்க? மேம் நம்ம வந்து சேஞ்சஸ் வந்து அவங்க வித்தின் எ மந்த்ல சேஞ்ச் ஃபீல் பண்ணுவாங்க. சரிங்க அவங்களுக்கு சார். அது வந்து அவங்களுக்கு நார்மல் ஆகிறதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படுதோ அவங்க எடுக்கட்டும். அது 4 மந்த்ஸோ 5 மந்த்ஸோ 6 மந்த்ஸோ அவங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்க சார். ஓகேங்க சார். ஓகே. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ ஹலோ மிஸ்டர் பிரேம். மேம். ஹலோ. வெல்கம் மேம். எஸ் மேம். அவங்க முதல்ல சொல்லியிருந்தாங்களே இந்த மாதிரி இந்த டைஜஷன் ப்ராப்ளம் ரைட். ஸோ அந்த ஆமா. பிரச்சனை வந்து எனக்கு இருந்தது. அப்போ வந்து அதாவது எப்படின்னா வந்து இப்போ ஒரு 7 மணிக்கு மேலே சாப்பிட்டுட்டோம்னா இன்டைஜஷனாக இருக்கும். ஸ்லமக் ஓகே. க்ளோஸ்லாம் இல்லை, பட் கேர்ட் இருக்குது. பிகாஸ் அந்த எனக்கு கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் இருந்துச்சு. பட் இந்த ஸ்கோடா ப்ளஸ் எடுத்த பிற்பாடு எனக்கு ஓகே. வந்து ஒரு ஆக்சுவலி வந்து ஒரு வாரம் தான். ஒரு வாரம் தான். ஒரு ஸ்ட்ரிப்ஸ் தான் பிரதாஷ் கொடுத்தாரு. அந்த ஒரு ஸ்ட்ரிப்பில் வந்து ஒரு வாரத்துலேயே வந்து எனக்கு 100% ஐ கேன் சி அந்த டைஜஷன் ப்ராப்ளமே இல்லை இன்ன வரைக்கும். ஸோ ஓகே. நான் 1 வாரம் எடுத்துட்டு வரேன். ப்ராப்ளமே ஓகே. அதுதான். டைஜஷன் ப்ராப்ளம் அண்ட் நர்வ் ப்ராப்ளம்ல. ஸோ அது ஓகே. எனக்கு வந்து ரிகவர் பண்ணுச்சு. அதனால இப்போ அவங்க சொல்ற மாதிரி அவங்க கண்டிப்பா ஸ்கோடா ப்ளஸ் தான் கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்க கண்டிப்பா. சாப்பிட்ட பிற்பாடு தான் எடுக்கணும். அப்போ எடுக்கிற டைம்ல ஒரு வாரத்துக்கு அவங்க என்ன செய்யணும், அசிடிக் ஃபுட்டை குறைச்சிட்டாங்கன்னா இன்னும் ம். சிறப்பா இருக்கும். அதுல வந்து அவங்க பர்ப் எடுப்பாங்க. பிகாஸ் நான் ஓ. ஸ்கோடா ப்ளஸ் எடுத்தோடனே அனாவசியமான பர்ப் வந்துச்சு. நிறைய பர்ப் வரும். பிகாஸ் இட் ஆமா ஆமா. த்ரோஸ் கேஸ் அவுட் சைட் இல்ல இன்னும். நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டொமக்ல இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் அது வெளியில எடுக்கும் மேம். அப்ப அவங்க சொல்ற மாதிரி அவங்க பர்ப் எடுக்கலன்னா எடுப்பாங்க. அவங்க 1, 2 எடுத்தாங்கன்னா. ஸோ என்ன ஒண்ணு சாப்பிட்டு பிற்பாடு தான் எடுக்கணும். வெறும் வயித்துல எனக்கு எடுத்தாங்கன்னா எனக்கு 2 டேஸ் இருந்தது. எனக்கு 2 டேஸ் இருந்தது. ஓகே 2 டேஸ் நம்ம ஸ்டொமக் ஃபுல்லா அது வயித்துல இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் வெளியே. எனக்கு பிகாஸ் சம்டைம் நம்ம மீட்டிங் போயிட்டு லேட் நைட் வருவோம். ஃபோர்ஸ் பண்ணி சாப்பிட சொல்லுவாங்க. கொஞ்சம் சாப்பிட்டா கூட ராத்திரிலாம் ரொம்ப சஃபர் ஹோல் டே சஃபர் பண்ணுவோம். வெளிநாட்டுக்குலாம் போனோம்னா இதே உனக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்துச்சு. ஸோ நிறைய சப்ளிமெண்ட் எடுத்து பார்த்துட்டு எனக்கு வேலை செய்யல. பட் என்னுடைய இன்ட்ரெஸ்டே இந்த ப்ராடக்ட்ல வந்து அஃப்கோர்ஸ் சுகர் வந்து நீங்க போட்டிருக்கீங்க பேட்டன்ட். பட் நான் என்ன சொல்றேன் வந்து அந்த ஒரு கேப்சூல் வந்து மற்ற விஷயத்துக்கும் வேலை செய்தா இல்லையா? ஸோ அதுதான் எஸ். எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆச்சு. ஸோ அதனால வந்து டயபிட்டிஸ் வந்து வெரி காமன் தான். சில பேர் சொன்னா கூட வந்து ஆமா மருந்து சாப்பிட்றோம் ஓகே லைஃப் போயிடுச்சு அப்படிலாம் சொல்றாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா வந்து எனக்கு அந்த பிரச்சனை இல்லை. பட் எனக்கு இருந்தது வந்து ஆஃப்டர் கோவிட் வந்து நர்வ் ப்ராப்ளம், டிரைவ் பண்ண முடியாது, கால் இழுத்துக்கும். இதெல்லாம் வந்து அந்த என்னோட கோவிட்டோட பிரச்சனை. அப்போ ஓகே. அதுக்கு வந்து இன்னொரு பாயிண்ட் நிறைய சப்ளிமெண்ட் எடுக்காத சப்ளிமெண்ட் இல்லை, எடுத்து பார்த்துட்டே வேலை செய்யல. ஆனால் ஸ்கோடா ப்ளஸ் வந்து எனக்கு வேலை செஞ்சிச்சு. 10 நிமிஷம் கூட தண்ணியில் நிற்க முடியாது. 3 ஹவர் ஸ்விம்மிங் ஃபுல்லாக இருந்தேன். ஸோ இப்போ நான் அடிக்கடி ஸ்விம்மிங்லாம் போய் என்ன சொல்றேன் வந்து கால் இழுத்துக்கும். டிரைவ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹவர் டிரைவ் பண்ணால் கால் அப்படியே இழுத்துக்கும். நான் காலத்துக்கு மேலே போட்டு தான் டிரைவ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் இது ஓகே. எடுத்த உடனே அந்த ஒரு வாரத்தில் எனக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்து இப்போ வரைக்கும் இப்போ கூட நான் வெளியே போயிட்டு தான் வந்தேன் நான். ஸோ என்ன சொல்கிறேன் வந்து நான் டயபிட்டிஸ் பற்றி பேசல. பட் அந்த ஒரு ப்ராடக்ட் வந்து மற்ற பிரச்சனையும் அது சால்வ் பண்ணுது ஏன்னா. எஸ். அப்போ என் ஃப்ரெண்டுக்கு ஒன்று கொடுத்தா அவங்க டெஸ்டிமனி வருவாங்க. நான் கொஞ்சம் வயசு இருந்தவங்க. கொலஸ்ட்ரால் அவங்களுக்கு இப்போ வந்து நார்மல் ஆயிடுச்சு. டாக்டர் வாஸ் என்ன சர்ப்ரைஸ். என்ன விஷயம்? கொலஸ்ட்ரால் கொலஸ்ட்ரால். எஸ் எஸ் எஸ். அவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமா இருந்துச்சு. அவங்க வந்து அப்படியே டாக்டர் ஏசிட்டே இருப்பாங்களாம். ஒண்ணும் சாப்பிட முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இப்ப வந்து அவங்க இன்னைக்கு தான் நேத்து தான் சொன்னாங்க. ரிசல்ட் பார்த்தோன்னே கொலஸ்ட்ரால் நார்மலுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஷி வாஸ் சர்ப்ரைஸ்லாம்.
அப்படின்னு. ஓகே, ஸோ அது மாதிரி கண்டிப்பா. அப்ப அதெல்லாம் நம்ம டெஸ்டிமோனி எடுத்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் டெஃபினட்டா. பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, பட் அவங்க அவங்க ஓகே. சொன்னது தான் நான் சொல்றேன். கர்ட் அதாவது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், கர்ட், இன்டைஜஷன் ப்ராப்ளம்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் பிகாஸ் இது லிவர் வந்து டீடாக்ஸ் பண்ணுது. எஸ், ஏன்னா எஸ், பிகாஸ் எஸ். டயபிட்டிஸ் என்பது வந்து கனியம் கெட்டு போச்சுன்னா லிவர் டேமேஜ்னு அர்த்தம். லிவர் டேமேஜ் கனிமா போயிடும். 2மே ரிலேட்டட். ஓகே, ஸோ அப்போ ஓகே. வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃபேட்டி லிவர் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு ஹெப்படைட்டிஸ்க்குலாம் வந்து நம்ம கார்லிக் வேலை செய்யுது. ஐ மீன் அந்த ஸ்கோடா பிளஸ். பட் என்னன்னா நம்ம கொஞ்சம் அசிடிக் சாப்பாடு கொஞ்சம் குறைச்சிடணும். இந்த ப்ராடக்ட் ஓகே, எடுக்கும்போது என்ன செஞ்சேன்னா வந்து நான் பியூர் சைவமா தான் இருந்தேன். ரொம்ப இறைச்சி கோழிலாம் ஓகே, எடுக்க வேணும். எனக்கு அது ஃபீல் பண்ணிச்சு எடுக்க சொல்லி. அப்படி இருக்கும்போது ஓகே, நல்லா கிடைச்சது. இப்போ கூட பாருங்க, இப்போ வரும்போது ஒரு தோசை சாப்பிட்டு வந்தேன். எனக்கு நெஞ்சு கரைக்கல. இல்லாட்டி சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துல எனக்கு அப்படியே நெஞ்சு கரைச்சிட்டே இருக்கும். ரொம்ப கஷ்டப்படுவேன். ஓகே, ஸோ அது என்னுடைய ஹார்ட்லி அதாவது நான் 100% கேரண்டி பண்ணி சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் நானும் இன்ட்ரெஸ்ட் ஆவுனேன். பிகாஸ் ஆ ஓகே. இது சம்திங் டிஃபரெண்ட் ஃபார் மீ. ஏன்னா நான் நெறைய செலவு பண்ணிட்டேன். அதனால வந்து கண்டிப்பா. எனக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ அதனால அவங்களுக்கு கண்டிப்பா அவங்க ஃப்ரெண்ட்க்கு வந்து ஸ்கோடா பிளஸ் குடுக்க சொல்லுங்க. ஷூர் மேம், சிலெக்ஸ் ஷூர். போட்டா சிலெக்ஸ் வந்து சப்ளிமெண்ட் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஆஸ் எ சப்ளிமெண்ட் எனர்ஜி, இம்யூனை பூஸ்ட் பண்ணும். ஆனா ஸ்கோடா பிளஸ் பேசிக்கலி அந்த அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அந்த கர்ட், அந்த பர்ப் சம்மந்தப்பட்ட பிரச்சனைய வந்து அது வந்து சால்வ் பண்ணும். கண்டிப்பா ஓகே, குடுக்கலாம் அவங்க. ஓகே மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. ஸோ உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் டெஃபினட்டா உள்ள இருக்கக்கூடிய எல்லாருக்குமே. தேங்க்யூ மேம். நானும் இப்ப ஸோ 2 கனெக்ஷன்ஸ் இருக்கேன். ஆ. 2 எடுத்துட்டு இருக்கீங்களா மேம்? 2 இப்ப 1 தான் எடுக்கிறேன். 1 தான். ஒரு இது ஓகே, 3வது பாக்ஸ் எடுத்துட்டு இருக்கேன். பட் எனக்கு வந்து நர்வ் ப்ராப்ளம்லேருந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மறவே இல்ல. அதுக்கப்புறம் வந்து இன்னும் உடம்பு ஸ்லிம் ஆகுற மாரி தெரியுது. ஓகே, சட்டைலாம் லூஸ் ஆகுது. ஸோ அது மாரி ஓகே. வந்து நெறைய மாற்றங்கள் இருக்குது. அண்ட் தென் காம்ப்ளெக்ஷன் இன்னும் பார்க்குறவங்கலாம் சொல்றாங்க, இன்னும் இன்னும் இளமையா இருக்கிறீங்க. ஐ மீன் என்ன சாப்பிடுறீங்கலாம் அத பார்த்து பார்த்து வைக்க வேண்டியதா இருக்குது. சரி நான் இதே மாரி ஓகே. வந்துருன்னா சாப்பிடுங்க. சம்திங் இல்ல டிஃபரெண்ட்ல. இல்ல ஆன்டி ஆக்ஸிடென்ட் இதுன்னு ஸோ இட் செல்வி கிவ்ஸ் யூ மேம் வந்து ஃபர்ஸ்ட் ஜூம் மீட்டிங்ல வந்ததுக்கும் இன்னைக்கு வந்திருக்கிறதுக்குமே நிறைய டிஃபரெண்ட் இருக்கு. ஆ ஸோ அதனால அவங்களும் செல்வி மேடமும் வந்து நான் வந்து நேத்து கூட மீட் பண்ணுவாங்க. லூஸ் ஓகே, மீட் பண்ணிட்டாங்க. அவங்க தோற்றமே டோட்டலி மாறிடுச்சு. ஓகே, ஓகே. அவங்க செல்வியோட தோற்றம் முன்ன பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அவங்க ஹஸ்பண்ட் பாஸ்டவே கொஞ்சம் சேட்டா இருந்தாங்க. இப்போ வந்து முகம்லாம் மாறி போய் வேற மாரி இருக்காங்க இப்ப. கண்டிப்பா, ஸோ கண்டிப்பா. அவங்க வந்து இது உண்மையான லைஃப் டெஸ்டிமோனி. ஆக்சுவலி இங்க பொய் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நாங்க ஓகே, அனுப்பிச்சது மத்தவங்களுக்கு போய் சேரணுமா இல்லையா? ஷூர் இப்ப மேம். எங்கள எல்லாரும் ப்ராடக்ட் பிளஸ் வாங்குறாங்க. எங்கள பார்த்து பார்த்து காமிச்சு ப்ராடக்ட் ஆர்டர் எடுக்கிறோம். பிகாஸ் வி கேன் சீ தேர் ஹெல்த்தினஸ்லாம். நம்ம ரொம்ப ஓகே, ஹெல்த்தி எனர்ஜெட்டிக்கா இருக்கிறோம். ஏன்னா உடம்பு ஓகே. நல்லா வார்மா இருக்குது. நல்லா வார்மா இருக்குது. சரி. தேங்க்யூ, தேங்க் யூ. தேங்க்யூ, தேங்க்யூ. ஓகே, முருகன் சார் நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம் சார். வணக்கம் சார். சார் ரத்தனகுண்டிலேருந்து திண்டுக்கல் மாவட்டம் முருகன் பேசுகிறேன். கேட்குதுங்களா? கேக்குது சார், சொல்லுங்க சார். என்னை இன்வைட் பண்ணுங்க சத்யராஜ் திண்டிவனம். ஓகே சார். ஓகே சார். இப்போ எங்கள் டாக்டருக்கு ஸ்கின் ப்ராப்ளம் இருந்தது, சொரியாசிஸ் மாதிரி. ஓகே சார். ஒரு 5 இயர்ஸ். ஆமாம். ஓகே, அப்புறம் அலோபதி நிறைய எடுத்தோம், போகலை. அப்புறம் வேற ஒரு கம்பெனி சப்ளிமெண்ட் எடுத்தோம். ஒரு பாடியிலேருந்து போயிடுச்சு. பட் தலையில் இருக்கிறது மட்டும் அப்படியே இன்னும் மாறாமலே இருக்கு. ஓகே. நம்மதுல எந்த ப்ராடக்ட் இருக்கு? என்ன என்ன இருக்கு சார்? சொரியாசிஸ் மாதிரி. நீங்க சிஎல்எக்ஸ் எடுக்கலாம் சார். ஓகே, ஓகே. சரிங்க சார். சிஎல்எக்ஸ் ப்ராடக்ட் எடுத்துக்கலாம். ஓகே, ஓகே, ஓகே. இப்போ எனக்கு வந்து டயாபெட்டிக் இல்லை. எனக்கு டயாபெட்டிக் பார்த்தீங்கன்னா எனக்கு லோ சுகர் 80-90க்கு கீழே தான் இருக்கு. ஓகே. இப்போ நான் வந்து இப்போ பொதுவாக காமனாக சப்ளிமெண்ட்ரியா எடுக்கிறதா எந்த ப்ராடக்ட் இருக்கு? சிஎல்எக்ஸ் சார். நீங்க காமனா சப்ளிமெண்ட் எடுக்கணும்னா நீங்க சிஎல்எக்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே. சோரியாசிஸ்க்கு அதை எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கலாம் சார். ஓகே. அது ஏன்னா ஒரு 11 மேஜர் இன்கிரீடியன்ஸோடைய ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ நம்ம உடம்புக்கான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடைக்கும் போது உங்க செல்கள் எல்லாமே ஆக்டிவ் ஆகும். உங்க செல்கள் ஆக்டிவ் ஆகும்போது உங்களுக்கு எல்லா விதமான பெனிஃபிட்ஸுமே கிடைக்கும் சார். நல்லா ஆக்டிவா இருப்பீங்க, பிரிஸ்கா இருப்பீங்க, ஏதோ எனர்ஜெட்டிக்கா இருப்பீங்க. ஓகே. சுகர் குறையாது, ரொம்ப லோ ஆகாது இல்ல? அதெல்லாம் ஆகாது சார். அதாவது டயபெட்டிக்லாம் அதாவது நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே எதுவுமே லோ பண்ணாது சார். பேலன்ஸ் தான் பண்ணும். நம்ம பாடிக்கு தேவையான பேலன்ஸ் தான் பண்ணும். நீங்க ஸ்கோடாவே எடுத்தாலும் உங்க சுகரை லோ பண்ணாது, பேலன்ஸ் தான் பண்ணும். ஓகே சார். ஓகே. தேங்க்யூ. அதாவது நீங்க அதுக்காக ஒரு ஸ்கோடா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா உங்களுடைய 6 கண்ணு ஏதோ ஒரு என்ன சொல்றது விஷயத்தினாலதான் உங்களுக்கு லோ சுகர் வருது இல்லையா? அதை உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸ்கோடா பிளஸ். ஒரு குளுக்கோஸ் ரெசிஸ்டன்ட் இருக்குமா? சரி சார். நீங்க இப்போ லோ சுகர் ஏதாவது டேப்லெட் எடுக்கிறீங்களா? இல்ல, எதுவும் எடுக்கலாம். எதுவும் இல்ல இல்லையா? நீங்க ஜஸ்ட் ஒரு கேப்சூல் எடுத்து பாருங்க டெய்லியும், உங்களுக்கு நல்ல பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் சார். ஓகே சார். ஓகே, ஓகே. ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நீங்க கணேசன் சார், நீங்க அட்மிட் பண்ணி பேசலாம் சார். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். இந்த சியாட்டிகாக்கு என்ன சார் சப்ளிமெண்ட் எடுக்கிறது? சியாட்டிகா
ஸோ சிஆர்டிக்காக நீங்கள் எடுக்க வேண்டிய சப்ளிமெண்ட் சிஎல்எக்ஸ் தான் சார். அப்படிங்களா? அந்த ஒரு ஸ்கார்ல ஒரு சைடு நரம்பு இழுத்து பிடிக்க மாதிரி இருக்கு. எஸ் எஸ், நீங்கள் சிஎல்எக்ஸ் தான் இருக்கணும் சார். அதுதான் சார். சரி. அதே மாதிரி வயிற்றுல இந்த கொழுப்பு கட்டி மாதிரி இருக்குல்லங்க, அதுக்கு அது வந்து என்ன சார்? ஸ்கோடா எடுக்கலாம் சார். கொலஸ்ட்ரால் ஸ்கோடா எடுக்கலாம். ஏங்க சார்? ஸ்கோடா எடுக்கலாம் சார். நீங்கள் கொழுப்பு கட்டி. ஓகே, உங்களுக்கு ஆடியோ பிரேக் ஆகுது சார். நீங்க கேட்ட கொழுப்பு கட்டிக்கு எத்தனை நாள் எடுக்கணும் சார்? அது கன்வியூஸ் எடுக்கணுமா எப்படிங்க? அதான் சார், அவங்க நம்ம சொல்றது என்னன்னா சார், நம்ம சேஞ்சஸ் இந்த டிஃபரன்ஸ் வந்து வித்தின் ஒரு 1 மந்த்ல மாற்றம் தெரியும். பட் அது அவங்களுக்கு எவ்வளவு நாள் ரெக்குவயர்மெண்ட் தேவைப்படுதோ எடுக்கணும் சார். அது 5 மாசமோ 6 மாசமோ 10 மாசமோ அவங்க தேவைப்படுற வரைக்கும் கண்டினியூ பண்ணிட்டோம். ஓகே 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 சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம் அப்படியே கொஞ்சம் நல்ல ஒரு டிஸ்கஷனோட ரொம்ப லென்த்தியாக போயாச்சு. ஆனால் டெஃபினட்டாக எல்லாருக்குமே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். ஸோ உள்ளே வந்துருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராடக்டோடைய கான்ஃபிடென்ட் லெவல் கண்டிப்பாக கொஞ்சம் கிடைச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கக்கூடிய 3 ப்ராடக்ட்டுமே ரியலி உங்கள் லைஃப்பில் ரொம்ப ரியலாக உங்கள் லைஃப்பை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணக்கூடியான ஒரு ப்ராடக்ட். இதில் உங்களுக்கு எது நீடு இருக்குன்னு சொன்னாலும் நீங்கள் தாராளமாக உங்கள் இன்வைட் பண்ணவங்ககிட்ட இந்த ப்ராடக்டை வாங்கி கன்சியூம் பண்ணுங்க. ஒரு ஹெல்த்தியஸ்ட் லைஃப் ஸ்டைலுக்குள்ள என்டர் ஆகுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஹெல்த்தியாக இருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் எல்லாரையுமே எவ்ரி ஃப்ரைடே ஸோ நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ராடக்ட் செஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு எனி டவுட் ப்ராடக்ட் ரிலேட்டடாக இருக்குன்னா நீங்கள் அன்றைக்கி வந்து கேட்கலாம். ஸோ பிளான் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்னெல்லாம் ப்ராடக்ட் இருக்கோ இன்னும் மோர் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கேட்கணுன்னா கூட நீங்கள் உங்களை இன்வைட் பண்ண உங்ககிட்ட கேட்டு ஸோ நீங்கள் கிளாரிட்டி எடுத்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். பாய். Thank you, Mr. Prem. Thank you, ma'am. Thank you. Yeah. Bye. Sir, ஒரு டவுட் ஃபைனல். கமல் சொல்லுங்க மேம். சொல்லுங்க சார். 100% ஏதோ சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்காதா? சார் எங்க இருந்து பேசுறீங்க சார்? கிருஷ்ணகிரியில சார். கிருஷ்ணகிரி சார். ஓகே, 100% இதில் எந்த சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது சார். ஏன்னா இதில் எந்த கெமிக்கலும் கிடையாது. ஒன்லி கம்ப்ளீட் நேச்சுரல் தான் எல்லாமே. ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக நீங்கள் ஃபுட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார்லிக் ரெகுலராக வீட்டில் சேர்த்துட்டு தான் இருக்கும், நம்ம சேர்க்காம இல்லை. பட் நம்ம என்ன இதில் ஸ்பெஷல் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு வெங்காயம் கட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண் எரியும் இல்லையா? அதில் இருக்கக்கூடிய பயோ ஆக்டிவ்ஸ் காற்றுல எவாப்ரேட் ஆகி நம்ம கண்ணில் படும்போது நமக்கு கண் எரிச்சலை கொடுக்கும். அதே போல நீங்க கார்லிக்கை கிரஷ் பண்ணாலோ இல்ல கட் பண்ணாலோ அதோட பயோ ஆக்டிவ்ஸ் எவாப்ரேட் ஆயிடும். நீங்க குக் பண்ணாலோ அதோட பயோ ஆக்டிவ்ஸ் எவாப்ரேட் ஆயிடும். நம்ம கார்லிக் எடுத்துக்கிட்டாலுமே அந்த பர்டிகுலர் பயோ ஆக்டிவ்ஸ் நமக்கு கிடைக்கிறது இல்லை. அப்ப அந்த பயோ ஆக்டிவ்ஸை நம்ம என்ன செஞ்சா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் ஒரு டீம் ரிசர்ச் பண்ணி இன்னைக்கு அதுல இருக்கக்கூடிய அந்த பயோ ஆக்டிவ்ஸை, அதுவும் ரொம்ப குறைவான அளவில் இருக்கக்கூடிய அந்த பயோ ஆக்டிவ்ஸை என்ரிச் பண்றதுக்குன்னு ஒரு நேச்சுரல் ஃபார்மேஷன்ல ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்துறாங்க. ஸோ அந்த டெக்னாலஜி தான் நம்ம இன்னைக்கு பேட்டன் ரைட்ஸை எடுத்திருக்கோம். ஸோ எடுத்து அந்த பயோ ஆக்டிவ்ஸை எவாப்ரேட் ஆக விடாம இன்னைக்கு அந்த கார்லிக்குள்ள அந்த செல்லுக்குள்ள அது எந்த தன்மையில இருக்கோ அதே தன்மையில நம்ம ஒரு கேப்சூலா வந்து பாத்தீங்கன்னா லாக் பண்ணி கொண்டு வரோம். இந்த கேப்சூல் நீங்க எடுத்து அது உங்க வயிற்றுக்குள்ள போனதுக்கு அப்புறமா தான் அந்த பயோ ஆக்டிவ்ஸே ரிலீஸ் ஆகும் சார். ஸோ அதனால இதுல எந்த கெமிக்கல் கிடையாது, கம்ப்ளீட் நேச்சுரல். உங்களுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது சார். ஓகே தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே, ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம்ல மீட் பண்றோம். ஆல் தி பெஸ்ட்.